evening all. ஸோ நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஃபைனல் ரிசர்ச்சில் வந்து லாஸ்ட் ரெக்கார்டிங்கில் பார்த்தோம் ஃபைனல் ரிசர்ச் எந்த ஆர்டரில் வந்து நாங்கள் செஞ்சு கொண்டு வரணும்னு சொல்லி. ஸோ அதில் வந்து சாப்டர் 5 எடுத்து நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், ஓகே, சாப்டர் 5 வரைக்குமே நீங்கள் இந்த முறை அப்லோட் பண்ணணும் சிஸ்டத்தில். ஸோ முதலாவது நாங்கள் பார்த்தோம் சாப்டர் 1 எப்படி செய்யணும் என்ன மாதிரின்னு சொல்லி, சாப்டர் 2 எப்படி செய்யணும்னு, சாப்டர் 3. இப்போ நீங்கள் கரண்ட்டாக சாப்டர் 4 அண்ட் சாப்டர் 5 வந்து செய்யணும். ஓகே, ஸோ அப்போ நீங்கள் வந்து ரிசர்ச் வந்து சப்மிஷன் பண்ணக்குள்ள வந்து இப்போ முதல்ல மாதிரி சாப்டர் வைஸாக சப்மிட் பண்ணிவிட்டு மெயின் பார்ட்ஸ் எதுவுமே சப்மிட் பண்ணாமல் இருக்க முடியாது. ஸோ உங்களுக்கு ரிசர்ச் கைட்லைன் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அந்த கைட்லைனை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஸோ அந்த கைட்லைனில் சொல்லியிருப்பாங்க ஹெட்டிங்ஸ் என்ன மாதிரியான ஃபோன் சைஸில் என்ன ஃபோன் சைஸில் யூஸ் பண்ணணும், மற்றது வந்து எப்படி ஸ்பேசஸ், அப்புறம் பேராமீட்டர்ஸ் எப்படி அலைன்மெண்ட் எப்படி இருக்கணும், அது எல்லாமே சொல்லித்தான் இருக்காங்க. ஸோ அதுபடி கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ உங்களோட ஃப்ரண்ட் பேஜ் வந்து கண்டிப்பாக வந்து என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால், எங்களோட கேம்பஸ் லோகோட தான் நீங்கள் உங்களோட ரிசர்ச் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஓகே, ஸோ அந்த ஃப்ரண்ட் பேஜ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், அதாவது உங்களோட ரிசர்ச் ஹெட்டிங் இருக்கும், அது இல்லாமல் உங்களோட ரிசர்ச் செய்கிற உங்களோட நேம், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், இயர் எல்லாம் இருக்கும், கேம்பஸ் லோகோ இருக்கும். ஸோ நீங்கள் இது வந்து கலர்டும் போடலாம், பிளாக் அண்ட் ஒயிட் லோகோவும் போடலாம். ஸோ செகண்ட் பேஜ் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், நார்மலாக வந்து அதே மாதிரி ஹெட்டிங்ஸை மென்ஷன் பண்ணி உங்களோட கீழே வந்து உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரோட இருக்கும். ஸோ அடுத்தது இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அலோட் பண்ணியிருப்பாங்க. அந்த ரிசர்ச் கைட்லைன் ஒன்று கைட்லைனில் மென்ஷன் இருக்கிறதே தான் நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணணும். ஸோ தேர்ட் பேஜ் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பேஜ் சர்டிஃபிகேஷன். இந்த பேஜ் சர்டிஃபிகேஷனில் உங்கள் நேம் உங்களோட ரிசர்ச் போட்டு இந்த ஃபீல்ட் மட்டும்தான் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்க ஃபீல்ட் தான் நீங்கள் ஃபில் பண்ணீங்க. அதர்வைஸ் ஃபீல்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கைட்லைன்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த பேஜ் ஆஃப் சர்டிஃபிகேஷன்ல வந்து கண்டிப்பாக அவங்களோட சூப்பர்வைசர் நேம், அவர் ரிசர்ச் சூப்பர்வைசர் மென்ஷன் பண்ணிட்டு அவர் ஃபேக்கல்டி ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் ஓப்பன் யூனிவர்சிட்டின்னு சொல்லணும். அடுத்தது எந்த ஒரு ரிசர்ச்சுக்குமே வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் கோஆர்டினேட்டர்ஸ் இருக்கிற மாதிரி இந்த ரிசர்ச் சப்ஜெக்ட்டுக்கும் மெயின் கோஆர்டினேட்டராக வந்து டாக்டர் சுஜீவி சப்போகர்ண மிஸ் இருக்காங்க. ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸையும் நீங்கள் அங்கே மென்ஷன் பண்ணணும். ஸோ உங்களோட ஃபைனலாக நீங்கள் ரிசர்ச் வந்து சப்மிட் பண்ணும் பொழுது கண்டிப்பாக அவங்ககிட்ட சிக்னேச்சர் வாங்கி கொள்ளணும். அதாவது இப்போ நீங்கள் எல்எம்எஸ்ல அப்லோட் பண்ணக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. இவங்க இந்த பேஜ் ஆஃப் சர்டிஃபிகேஷனில் அவங்க 2 பேர் சிக்னேச்சர் இல்லாட்டி, பட் ஆனால் ஃபைனல் ஹார்ட் காப்பி நீங்கள் கேம்பஸில் சப்மிட் பண்ணுறீங்களா இருந்தால் கண்டிப்பாக சிக்னேச்சர் வாங்கி கொள்ளணும். சம்டைம்ஸ் இந்த டாக்டர் சுஜீவி சப்போகர்ண மிஸ் வந்து சிக்னேச்சர் பண்ண மாட்டாங்க, உங்களோட சூப்பர்வைசர் மட்டும் சிக்னேச்சர் பண்ணாலும் நீங்கள் ரிசர்ச்சை சப்மிட் பண்ணலாம், அதில் எந்த ஒரு இஷ்யூஸும் இருக்காது. அண்ட் ஒன் மோர் திங், சூப்பர்வைசர்ஸ் வந்து நீங்கள் டிரெக்டாக மீட் பண்ண இல்லாட்டி அப்படி இல்லாட்டி சூப்பர்வைசர் ஃபாரின்ல இருந்தாலும் சிக்னேச்சர் வந்து இதுக்கு வேலிட் ஆகும். ஓகே, ஸோ அடுத்தது வந்து நாங்கள் வந்து டெக்ளரேஷன் வந்து 4வது பேஜ். இந்த டெக்ளரேஷனில் வந்து நீங்கள் அதுவும் வந்து கேம்பஸில் எங்களுக்கு தந்திருப்பாங்க அந்த வேர்டிங்ஸ். ஸோ அதை வேர்டிங்கை போட்டு உங்களோட நேம், உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன், முடியுமான மட்டும் உங்களோட மெயில் அட்ரஸ் இருந்தால் கேம்பஸ் மெயில் அட்ரஸை வந்து யூஸ் பண்ணி பழகுங்க, அது உங்களுக்கு நல்லா. ஓகேயா, ஸோ அடுத்தது வந்து எக்னாலேஜ்மெண்ட். இந்த நாங்கள் எக்னாலேஜ்மெண்ட்டில் தான் பொதுவாக வந்து நாங்கள் என்ன சொல்லணும்னா எல்லாருக்கும் தேங்க் பண்ணுறதை பற்றி நாங்கள் எக்னாலேஜ்மெண்ட்டில் தான் நாங்கள் மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அப்போ நாங்கள் மென்ஷன் பண்ணக்குள்ள முதல்ல நாங்கள் ஓப்பன் யூனிவர்சிட்டிக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப் தேங்க் மாதிரி இன்னொரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு, அடுத்தது வந்து மெயினாக வந்து இந்த சப்ஜெக்ட் மெயின் ரிலேட்டட் அந்த சப்ஜெக்ட்க்கு வந்து மெயினாக இருப்பாங்க தானே கோஆர்டினேட்டர். ஸோ அவங்க தான் டாக்டர் சுஜீவி சப்போகர்ண. ஸோ அவங்க அந்த மிஸ்க்கும் தேங்க் பண்ணலாம். ஸோ அடுத்தது வந்து நீங்கள் இந்த சப்ஜெக்டோட சப் கோஆர்டினேட்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ சப் கோஆர்டினேட்டர்ஸ் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களோட எல்எம்எஸ்ல வந்து அந்த ரிசர்ச் ஃபைனல் ரிசர்ச் ப்ராஜெக்ட்ல போயிட்டு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்எம்எஸ் லோகிங்ல அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணி இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களோட சூப்பர்வைசருக்கு வந்து தேங்க் பண்ணணும். ஓகே, ஸோ அடுத்தது வந்து இப்போ இன்கேஸ் நீங்கள் ஏதாவது ஆர்கனைசேஷனை பற்றி ஏதாவது இண்டஸ்ட்ரியை பற்றி எடுக்கக்குள்ள யாராவது உங்களுக்கு வந்து அந்த இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க, இண்டஸ்ட்ரி ரிசர்ச்சர், அப்படி இல்லை இந்த ஆர்கனைசேஷனில் இருக்கிற ஹெட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் டீமில் யாராவது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாலும், அப்படி இல்லாட்டி அந்த ஆர்கனைசேஷனில் எம்ப்ளாயிஸ் யாராவது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாலும் நீங்கள் காமனாக அவங்களோட டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணலாம். இப்போ ஆர்கனைசேஷனில் நீங்கள் சொல்லுவோம், உதாரணத்துக்கு வந்து ஜாப் பிஸ்ட்ரெஸை பற்றி எடுக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த ஆர்கனைசேஷனில் இருக்க எம்ப்ளாயி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா நீங்கள் போடலாம். ஃபார் XY கம்பெனின்ட்டு வந்து எம்ப்ளாயிஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த ரிசர்ச்சுக்கு, வாட்ஸ்அப் தேங்க் பண்ணலாம். ஸோ என்னை பொறுத்தளவில் வந்து நான் இங்கே வந்து அந்த நான் தெரிவு செஞ்ச கம்பெனியோட
சிடிஓ வந்து எனக்கு வந்து அது பெர்மிஷன் குடுத்தது. அப்படி இல்லாட்டி ஹெச்ஆர்எம் டிபார்ட்மெண்ட் பெர்மிஷன் குடுத்திருந்தா, அவங்க ஏதாவது அப்ரூவல் சப்போர்ட் பண்ணியிருந்தா, அவங்கள நீங்க மென்ஷன் பண்ணீங்கன்னு தேங்க் பண்ணலாம். ஸோ ஃபைனலா வந்து நாங்க என்ன சொல்லலாம்னு சொன்னா, ஃபைனலா வந்து ஓவரால் எங்களோட பேரண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேங்க் பண்றோம்னு சொல்லி நாங்க தேங்க் பண்ணத்தான் இருக்கு. இந்த அக்னாலெட்ஜ்மென்ட் எல்லாம் மஸ்ட். சரியா? ஸோ இதுல சொல்லியிருக்கிற கைட் படியே நீங்க அதெல்லாமே செஞ்சு கொண்டு வரணும். ஸோ அடுத்தது தான் வந்து நாங்க கன்டென்ட், பேஜ் கன்டென்ட்னு சொல்லி சொல்லுவோம். இந்த பேஜ் கன்டென்ட் வந்து மெயினான இந்த பேஜ் கன்டென்ட் வரைக்கும் பாருங்க, எந்த ஒரு நம்பர்ஸுமே இருக்காது. ஓகே. பேஜ் கன்டென்ட்ஸ் வரைக்கும் எந்த ஒரு நம்பருமே இருக்காது. இந்த பேஜ் கன்டென்ட்ல தான் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, ஃபர்ஸ்ட் நம்பரே வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் நம்பர் ஸ்டார்ட் ஆகக்குள்ள வந்து நாங்க டேபிள் ஆஃப் கன்டென்ட்ல முதலாவது வந்து டேபிள் ஆஃப் கன்டென்ட். அதாவது வந்து நாங்க இந்த என்ன சொல்றோம்னு சொன்னா, இந்த கன்டென்ட் பேஜ்ல வந்து முதலாவது வந்து இருக்குது என்னது? டேபிள்ஸ் எல்லாம் நாங்க மென்ஷன் பண்றோம். அடுத்தது வந்து அதாவது வந்து டேபிள் ஆஃப் கன்டென்ட் சொன்னா, இந்த ஃபுல்லா ஓவரால் நாங்க உள்ளடக்கத்த தான் டேபிள் ஆஃப் கன்டென்ட்னு சொல்லி சொல்றது. அடுத்தது வந்து லிஸ்ட் ஆஃப் ஃபிகர்ஸ். அடுத்தது லிஸ்ட் ஆஃப் டேபிள்ஸ். ஃபிகர்ஸ்ன்னு சொல்லி சொன்னா, அந்த வரைபடங்கள், உருவங்கள் அதுகள மென்ஷன் பண்றது. டேபிள்ஸ்னா அட்டவணைகள் அதெல்லாம். ஓகே. அடுத்தது தான் நீங்க வந்து சாப்டர் 1. அப்ப இந்த சாப்டர் 1 எடுத்துக்கொண்டீங்கன்னு சொல்லி சொன்னா, ஆல்மோஸ்ட் முதலாவதை பாருங்க இன்ட்ரோடக்ஷன். ஸோ இந்த சாப்டர் 1ல ஹெட்டிங் போட்டு, திரும்ப அந்த சாப்டர் 1 கீழ வர லைன் இன்ட்ரோடக்ஷன்னு சொல்லி குடுத்துட்டு, ஸோ அதுக்குள்ள நீங்க என்னென்ன இன்க்ளூட் பண்ணியிருக்கீங்க. எந்த ஒரு சாப்டர்லயும் வந்து கண்டிப்பா இன்ட்ரோடக்ஷன் அண்ட் சாப்டர் சம்மரி இருக்கும். ஸோ அதத்தான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். அது இல்லாம வந்து பாருங்க ஓகே. அது இல்லாம பாருங்க, இந்த ரிசர்ச் கொஸ்டின் எடுத்துக்கொண்டா 1.4. அந்த கொஸ்டின்ல வந்து சப் டாபிக்ஸ் வருதுன்னு சொன்னா, அது 1.41, 1.42. ஸோ இதெல்லாமே வந்து நீங்க கன்சிடர் பண்ணிக்கொள்ளணும். கண்டிப்பா இந்த டேபிள் ஆஃப் கன்டென்ட் செய்யக்குள்ள. ஓகே. ஸோ இதுதான் அங்க மெயினா சொல்லணும். அதே மாரி சாப்டர் 2 லிட்ரேச்சர் ரிவ்யூவ பத்தி சொல்றோம். அடுத்தது வந்து சாப்டர் 3 மெத்தடாலஜி பார்ட்ட பத்தி சொல்றோம். சாப்டர் 4 ரிசல்ட்ஸ் அண்ட் டிஸ்கஷன். இது எல்லாமே உங்களோட ரிசர்ச் கைட்லைன்ல வந்து குடுத்திருப்பாங்க. இந்த ஹெட்டிங் கீழ தான் இது இருக்குது. அப்ப இந்த சாப்டர் 4 தான் ரிசல்ட்ஸ் அண்ட் டிஸ்கஷன்னு சொல்லி இருக்குது. அடுத்தது ஃபைனலா வந்து ரி அ 5 வந்து சாப்டர் 5 வந்து கன்க்ளூஷன் முடிவுரைன்னு இருக்கும். சரியா? ஸோ இந்த உள்ளடக்கம்லாம் முடியத்தான் நீங்க என்ன செய்வீங்கன்னு சொல்லி சொன்னா, இந்த பைபிளியோகிராஃபி அதாவது வந்து ரெஃபரன்ஸ்ன்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். இந்த ரெஃபரன்ஸ் எல்லாமே வந்து எட் பண்ணணும். இத அட்டாச்மெண்ட்ட நீங்க பிடிஎஃப்பா வந்து எல்எம்எஸ்ல அப்லோட் பண்ணக்குள்ள, கண்டிப்பா இந்த லிங்க் இங்க பாருங்க. இப்ப நீங்க இந்த கர்சர வந்து அங்க கொண்டு போகக்குள்ளயே கர்சர் வந்து இந்த ஹேண்ட் மாரி ஒரு இது ஒண்ணு வரும். இமேஜ் ஒண்ணு வரும். ஸோ டைரக்ட்டா அங்க கிளிக் பண்ணக்குள்ள, இந்த லிமிட்டேஷன் ஆஃப் ஸ்டடிய தான் ரீட் பண்ண காட்டும். அடுத்தது வந்து அப்பெண்டிஸ். இந்த அப்பெண்டிஸஸ்ன்னு சொல்லக்குள்ள வந்து அதாவது வந்து நாங்க பிணைப்பு என்ன சொல்றது? இணைப்புகள் அட்டாச்மென்ட் மாரி. ஸோ முதலாவது லாக் ஷீட். நான் சொல்லியிருக்கேன் ஆரம்பத்திலேயே வந்து, நாங்க கண்டிப்பா சூப்பர்வைசரோட கோஆர்டினேட் பண்ணக்குள்ள நாங்க முதல் பிரசன்டேஷன் தயாரிக்கிற முதல்ல ரிசர்ச் ப்ரொபோசல்ல இருந்து, ரிசர்ச் டைட்டில் சப்மிட் பண்றதுல இருந்து, அந்த டைம்ல இருந்து நாங்க கோஆர்டினேட்டர் வந்து வொர்க் அவுட் பண்ணி கொண்டு வந்தோம்னு சொல்லி சொன்னா, கண்டிப்பா வந்து என்ன நடக்கும்னு சொன்னா, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணும். பாருங்க லாக் ஷீட். அவர் ரிசர்ச் கைட்லைன் எப்ப சப்மிட் பண்ணுது? ப்ரொபோசல் பிரசன்டேஷனோட எத்தனை ஹவர் நீங்க உங்களோட சூப்பர்வைசரோட கோஆர்டினேட் பண்ணிருக்கீங்க. ப்ரொபோசல் சப்மிஷன் சாப்டர் 1, 2 அப்புறம் சாப்டர் 3 அப்புறம் 4 அண்ட் 5 அண்ட் ஃபைனலா ரிசர்ச் பிரசன்டேஷனுக்கு. ஸோ அடுத்தது ஃபைனல் ரிசர்ச் சப்மிஷனுக்கு. ஸோ இங்க வந்து கண்டிப்பா இந்த சிக்னேச்சர் எல்லாமே வந்து உங்களோட சூப்பர்வைசர் கிட்ட கண்டிப்பா சிக்னேச்சர் வச்சுக்கொள்ளணும். ஸோ அப்படி இல்லாட்டி ஆன்லைன் மெத்தட்லயும் வந்து நீங்க சிக்னேச்சரை வச்சுக்கொள்ள முடியும். இதுதான் லாக் ஷீட் பத்தி சொல்றது. சார் அடுத்த விஷயம் என்னதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2வது ஓகே. 2வது என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, அடுத்தது நாங்க கொஸ்டினயர். அதாவது வந்து இப்ப நீங்க எல்லாருமே வந்து இந்த டைம்ல வந்து Google ஃபார்ம் வந்து அ ஃபில் பண்ணி அனுப்பியிருப்பீங்க. ஸோ அந்த கொஸ்டினயர் வந்து கண்டிப்பா நாங்க அட்டாச் பண்ணணும். பிகாஸ் இந்த ரிசர்ச்ச பார்க்குறவங்களுக்கு வந்து அந்த டீட்டெயில்ஸ் இது. ஓகே நீங்க என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க? என்னென்ன எப்படியான வேரியபிள்ஸ்க்கான கொஸ்டின்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கீங்க? அதெல்லாம் தெரிஞ்சுக்கொள்ள. ஸோ இந்த Google ஃபார்ம்ல வந்து நீங்க என்ன டைப்ல இந்த Google ஃபார்ம் வந்து பிரிப்பேர் பண்ணீங்களோ, அதாவது இப்ப இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கண்டிப்பா போட்டிருப்பீங்க தானே? உங்களோட நேம போட்டு ஃபைனல் இயர்ஸ் டன் உங்களோட ரிசர்ச் டாபிக் என்ன? அவங்களோட டீட்டெயில்ஸ் என்ன? அந்த மாரி எல்லா விஷயத்தையும் வந்து நீங்க இங்க என்ன செய்வீங்கன்னு சொல்லி சொன்னா, மென்ஷன் பண்ணியிருப்பீங்க. ஸோ மென்ஷன் பண்ணிட்டு உங்களோட ரிசர்ச் அதாவது வந்து இப்ப நார்மலா வந்து இதுல இங்கிலீஷ், தமிழ், சிங்களம் 3 லாங்குவேஜும் யூஸ் பண்ணி தான் நான் Google ஃபார்ம் பிரிப்பேர் பண்ணி அனுப்புனேன். ஸோ ஆனா அந்த என்ன ரிசர்ச் ப்ராஜெக்ட்ல வந்து நீங்க மென்ஷன் பண்ணக்குள்ள வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ மட்டும் தான் மென்ஷன் பண்ணணும். ஓகே.
மென்ஷன் பண்ணும் பொழுது கண்டிப்பா வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்கணும். அதாவது நேமா இருக்கலாம். நீங்க அங்க கூகுள் ஃபார்ம்ல வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கீங்களோ, அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து இங்க மென்ஷன் பண்ணணும். பாருங்க பார்ட் டி சொல்லி சொன்னா, அந்த பார்ட்ல இந்த டைப்புக்கு கீழ வந்து நான் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கேன். ஸோ இதுதான் வந்து உங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸும். ஓகேயா? ஸோ இந்த கொஸ்டினர் ஃபார்ம். அடுத்தது வந்து பாருங்கன்னு சொல்லி சொன்னா, வேரியபிள்ஸ பத்தி. ஸோ அந்த வேரியபிள்ஸ கேட்கக்குள்ள வந்து பாருங்க, நான் கொஸ்டின்ஸ் வந்து எப்படி ஒரு டேபிள் டைப்ல வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த டேபிள்க்குள்ள பிராண்ட் இமேஜ்னா, இந்த பிராண்ட் இமேஜ்க்குள்ள நான் கிரியேட் பண்ண 5 கொஸ்டின். ஸோ அத ஸ்ட்ராங்லி டிஸ்அக்ரியா, இந்த லிகர்ட் ஸ்கேல பயன்படுத்தி யூஸ் பண்ண மெத்தட வந்து நான் போடுறேன். அடுத்தது வந்து பிரைஸ பத்தி கேட்கிறேன். அடுத்தது டேஞ்சிபிலிட்டிய பத்தி. ஸோ இப்படி நீங்க கிரியேட் பண்ண ஒவ்வொரு வேரியபிள்ஸ பத்தியும் நீங்க எத்தனை கொஸ்டின்ஸ் தயாரிச்சீங்களோ அந்த கொஸ்டின்ஸ போடணும். அடுத்த அப்பெண்டிக்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா, ரிசர்ச் டைம் பிளான். இந்த ரிசர்ச் டைம் பிளான் வந்து நீங்க ரிசர்ச் ப்ரொபோசல் சப்மிட் பண்ணக்குள்ளயும் சப்மிட் பண்ணியிருப்பீங்க. அப்படி இல்லாட்டி பிரசன்டேஷன்லயும் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்து நீங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, ஃபைனல் ப்ராஜெக்ட்லயும் வந்து நீங்க கண்டிப்பா இந்த ரிசர்ச் டைம் பிளான் வந்து மென்ஷன் பண்ணியே ஆகணும். ஸோ இதுதான் ரிசர்ச் டைம் பிளான். சரியா? ஸோ நெக்ஸ்ட் அப்பெண்டிக்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா, 4வது வந்து ஸ்ட்ராட்டஜிக்கல் பேக்கேஜ் சோசியல் சயின்ஸ். அதாவது வந்து இதுதான் SPSS சொல்றது. ஒரு சில சூப்பர்வைசர்ஸ் வந்து சொல்லுவாங்க SPSS கண்டிப்பா அட்டாச் பண்ணணும்னு சொல்லி. அது ஏன் அட்டாச் பண்ணணும்னு சொல்லி சொன்னா, இன்கேஸ் நீங்க SPSS வந்து அதாவது என்ன சொல்றது, மிஸ்பிரிகேஷன் பண்ணியிருந்தா, தவறுதலா அதாவது வேற யாராவது செஞ்ச டேட்டாவை நீங்க போட்டிருக்கீங்களா, அதெல்லாம் தெரிஞ்சு கொள்வது தான் SPSS வந்து அப்லோட் பண்ண சொல்றது. அப்படி இல்லாட்டி வந்து நார்மலா வந்து SPSS வந்து மோஸ்ட் ஆஃப் சூப்பர்வைசர் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. என்ன சொல்றது, கைட்லைன்ல அப்லோட் பண்றதுக்கு. பட் உங்களுக்கு அப்லோட் பண்ணணும்னு அவசியம் இருந்தா அதை அப்லோட் பண்ணலாம். எந்த விதமான இஷ்யூஸுமே இல்ல. ஓகே. ஸோ நீங்க இங்க இந்த SPSSல வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, நீங்க அந்த டேட்டா அந்த SPSS நார்மலா நாங்க சாப்டர் 4ல தான் யூஸ் பண்ணுவோம். இது SPSSங்கிற ஒரு சாஃப்ட்வேர். ஸோ அந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நாங்க கிரியேட் பண்ண அந்த டேட்டா இன்புட் பண்ண டேட்டா வச்சு வந்த அவுட்புட்டை தான் வந்து நீங்க இங்க என்ன செய்வீங்கன்னு சொல்லி சொன்னா மென்ஷன் பண்ணி காட்டுவீங்க. ஸோ இதை வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு வேர்ட் டாக்குமெண்டா தான் ஜென்ரேட் ஆகும். ஜென்ரேட் ஆகின பிறகு அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு வேணுமெண்டா அட்டாச் பண்ணி கொள்ளலாம். இது வந்து மஸ்ட் பட் சூப்பர்வைசர் கண்டிப்பா சொல்றாருன்னா SPSS அட்டாச் பண்ணணும்னு சொல்லி SPSS அட்டாச் பண்ணுங்க. அதுல எந்த விதமான பிழையுமே இல்லை. ஸோ இதுதான் வந்து லாஸ்டா வந்து SPSS வந்து அட்டாச் பண்ற மெத்தட். பாருங்க, எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நாங்க மென்ஷன் பண்ணி இருக்கிறோம். ஓகே, சரி. இதுதான் வந்து அப்பெண்டிக்ஸை பத்தி சொல்ற விஷயம். ஓகே, சரி. ஸோ இதுதான். அடுத்தது வந்து நாங்க இப்ப இங்க டேபிள் ஆஃப் கண்டென்ட் பார்த்தோம் தானே. டேபிள் ஆஃப் கண்டென்ட்ல முதலாவது என்னது, டேபிள் ஆஃப் கண்டென்ட் பத்தி மென்ஷன் பண்றது தான் முதலாவது. அடுத்தது வந்து என்னது, லிஸ்ட் ஆஃப் ஃபிகர்ஸ். இந்த லிஸ்ட் ஆஃப் ஃபிகர்ஸ்ல தான் வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, நீங்க ஏதாவது வரைபடங்கள், அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு இமேஜ், ஏதாவது உருவங்கள் கொடுத்திருந்தா அதுவும் வந்து பாருங்க, சாப்டர் 1 கீழ எந்த வரைபடத்தை கொடுத்திருக்கீங்க, சாப்டர் 2 கீழ, சாப்டர் 3, சாப்டர் 4. இப்ப சாப்டர் 5ல இங்க கொடுத்துல அது நிலை போட்டுல. சப்போஸ் நீங்க இங்க சாப்டர் ஏதாவது எந்த ஒரு சாப்டர்லயும் எந்த ஒரு இமேஜும் கொடுத்து இல்லாட்டி இங்க மென்ஷன் பண்ணவே தேவையில்லை. ஸோ நீங்க அதை கொடுக்கும் பொழுது கண்டிப்பா அந்த வரைபடத்துக்கான பாருங்க ஃபிகர் நம்பர் 1.1, இது சாப்டர் 2 தானே, 2.1. சாப்டர் 3ல பாருங்க 3.1. சாப்டர் 4 எடுத்துக்கொண்டா 4.1, 4.2ன்னு சொல்லி இப்படியே போகும். ஸோ இந்த இமேஜ்க்கான டைட்டில தான் வந்து நாங்க என்ன சொல்லியிருக்கோம்னு சொல்லி சொன்னா கொடுத்துருவோம். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, நான் இந்த சாப்டர் 4.1 கிளிக் பண்ணா அங்க 4.1ல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா பாத்தீங்களா, 4.2 காட்டுது. 4.1 வந்து அந்த இமேஜ் காட்டுது. இமேஜ் எல்லாம் போடக்குள்ள கண்டிப்பா ஒரு அவுட்லைன், ஒரு சின்னதா ஒரு அவுட்லைன் போடுங்க. மற்றது அந்த ஃபிகர்ஸ்னு சொல்லி இதெல்லாம் வந்து இந்த இமேஜ்க்கான ஹெட்டிங்ஸ் எல்லாம் போடக்குள்ள சோர்சஸ் எங்க இருந்து எடுத்தீங்கன்னு சொல்லி போடுங்க. அதெல்லாம் கொஞ்சம் போல்ட் பண்ணி காட்டுங்க. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் அக்யூரேட்டா செஞ்சு கொள்ளுங்க. ஸோ பார்க்கறதுக்கு ரிசர்ச் வந்து எவ்வளவுக்கு தூரம் அட்ராக்டிவா இருக்கோ அவ்வளவு தூரம் நல்லா. பிகாஸ் நீங்க இந்த ரிசர்ச் நல்லா பெஸ்டா செஞ்சு கொண்டீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு வந்து ஃபைனல் கிராஜுவேஷன் டைம்ல வந்து கண்டிப்பா பெஸ்ட் ரிசர்ச்க்கான ஒரு அவார்டும் அதாவது கோல்டு மெடலும் கிடைக்கும். சரியா? ஸோ அதை கன்சிடர் பண்ணி நீங்க ரிசர்ச்சை செய்யலாம். எந்த ஒரு என்ன சொல்றதுன்னா உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸா அறியும். அது மட்டும் இல்லாம வந்து இந்த ரிசர்ச் எல்லாம் முடியக்குள்ள ஐகம் கான்ஃபரன்ஸ்னு சொல்லி இருக்கு. 2000 என்ன சொல்றது, ஒவ்வொரு வருஷமும் நடக்கும். ஸோ இந்த வருஷமும் அக்டோபர் 3ஆம் தேதி இருக்கு. ஸோ அதுக்கும் உங்களால பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். உங்களோட ரிசர்ச் வந்து பெஸ்ட்டா இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா நீங்க பப்ளிஷ் பண்ணவும் முடியும். ஓகே. ஸோ இப்ப நான் அடுத்த ஒரு ரெக்கார்டிங் போடுறேன். ஐகாம் வந்து எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நிறைய பேர்
இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அதில் வந்து நான் உங்களுக்கு எப்படி ஐகாமில் பார்ட்டிசிபேட் பண்ணணும், என்ன மாதிரியான ப்ராசஸ்ன்னு எல்லாமே சொல்கிறேன். பிகாஸ் நான் இந்த முறை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு அது வந்து நீங்கள் இந்த எக்ஸ்பீரியன்ஸை விட அது வந்து இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் வந்து நீங்கள் இந்த ரிசர்ச் வந்து இந்த ரிசர்ச் செஞ்சு முடிச்ச பிறகு ஐகாமில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கும் நீங்கள் இந்த ரிசர்ச்சை வந்து செய்ய வேண்டி வரும். இன்னும் கொஞ்சம் மோடிஃபை பண்ண வரும், ஆல்டர்னேட்டிவ் பண்ண வரும். ஸோ அதுக்கு இன்னொரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கலாம். ஓகே, ஸோ அதெல்லாம் உங்களோட என்ன சொல்றது, எடிஷன் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸாக தான் இருக்கும். ஓகே, ஸோ அதுதான் அங்கே மென்ஷன் சொல்ல வேண்டிய விஷயமா இருந்துச்சு. அடுத்தது வந்து பாருங்க, லிஸ்ட் ஆஃப் டேபிள். இந்த லிஸ்ட் ஆஃப் டேபிள் எடுத்துக்கொண்ட அட்டவணைகள், வரைபடங்கள். இதுவும் பாருங்க, சாப்டர் 1 என்று சொன்னா டேபிள் 1.1, டேபிள் 1.2, இது சாப்டர் 1. சாப்டர் 3 சாரி சாப்டர் 1 அடுத்தது வந்து பாருங்க, கீழே வரக்குள்ள அப்படியே சாப்டர் 4. இப்போ சாப்டர் 4ல தான் கூடுதலாக டேபிள்ஸ் வரும். ஏன்னு சொன்னால் அங்கே தான் வந்து நாங்கள் எஸ்பிஎஸ்எஸ் டேட்டா அனலைஸே பண்ணுறோம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே. ஸோ அப்போ அங்கே வந்து இது எல்லாமே வந்து கால்குலேஷன் மெத்தடில் வந்து டேபிள்ஸ் தான். நீங்கள் சாப்டர் 4 ரெக்கார்டிங் கேட்கும் பொழுது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஒவ்வொரு டேபிள்ஸையும் வந்து நாங்கள் எப்படி கால்குலேட் பண்ணுவோம், எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும்னு சொல்லி கிளியரா. ஸோ அடுத்தது வந்து எப்ஸ்ட்ராக்ட். இந்த எப்ஸ்ட்ராக்ட் வந்து என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னால், இந்த எப்ஸ்ட்ராக்ட் வந்து அதாவது வந்து உங்களோட ரிசர்ச்சை வந்து நீங்க ஓவராலா சொல்ற விஷயத்த இந்த எப்ஸ்ட்ராக்ட்ல தான் சொல்லுவீங்க. ஓவராலா வந்து இந்த ரிசர்ச்ல வந்து நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லி சொன்னா, எப்ஸ்ட்ராக்டை வந்து மென்ஷன் பண்ணுவீங்க. இந்த ரிசர்ச் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லி. 1 minute. சாரி. அப்ப இந்த அப்ஸ்ட்ராக்ட்ன்னு சொல்ற விஷயத்துல தான் என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, ஓவராலா அதாவது நீங்க உதாரணம் சொல்லப் போனா, இந்த ரிசர்ச் ப்ராப்ளம், இந்த ரிசர்ச் அதாவது இந்த ரிசர்ச் வந்து எதை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்குது. ஸோ இந்த ரிசர்ச்ல வந்து நீங்க டேட்டா எப்படி கலெக்ட் பண்ணீங்க? ஸோ இந்த ரிசர்ச் குவான்டிடேட்டிவா, குவாலிட்டேட்டிவா, என்னென்ன வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க? இந்த ரிசர்ச் யாருக்கு உண்மையாலுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்? ரிசர்ச்சின் ஸ்கோப் என்ன? ரிசர்ச்சின்
மெயின் திங்க் என்ன, ஸோ ஓவரோட கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு சமரைசிங்கில் வந்து கொடுக்கணும். ஸோ இது வந்து நாட் எக்ஸீட் ஃபார் த 500 வேர்ட், அதாவது இந்த ரிசர்ச் அப்ஸ்ட்ராக்ட் வந்து 500 வேர்டை விட கூடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த ஓவரால் அப்ஸ்ட்ராக்ட் வந்து பாருங்க. ஸோ நீங்கள் உங்களோட ரிசர்ச்சை வந்து நீங்கள் ஒரு சமரைஸ் பண்ணி கொடுக்குறீங்க. ஸோ ஒரு ரிசர்ச் பார்க்குற ஒருத்தருக்கு வந்து உங்களோட அப்ஸ்ட்ராக்டை பார்த்த உடனே வந்து அவருக்கு விளங்கிடும், ஓகே இந்த ரிசர்ச்சில் வந்து இது தான் மெயினாக சொல்கிறாங்க, ஸோ இந்த ரிசர்ச்சோட ஆப்ஜெக்டிவ் இது தான், ரிசர்ச் வந்து இந்த ஃபோர்காஸ்டிங் இப்படித்தான் இருக்குதுன்னு சொல்லி எந்த ஒரு ரிசர்ச் எந்த ஒரு பார்க்குற ஒரு பர்சனுக்கு வந்து உங்களோட ரிசர்ச்சை பற்றி ஒரு நல்ல ஒரு ஐடியாவுன்னு எடுத்துக்கொள்ள முடியும். ஆனால் நீங்கள் இந்த விஷயம் எழுதக்குள்ள 500 வேர்டை விட கூடாது. ஓகே, ஸோ அதோட எந்த ஒரு ரிசர்ச்லையும் பாருங்க இந்த கீவேர்ட்ஸ்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதாவது நாங்கள் வந்து அந்த என்ன சொல்றது, நார்மலாக அந்த சின்ன சின்ன மென்ஷன் பண்ணுறது, அதாவது கீவேர்ட்ஸ்னு சொல்லக்குள்ள மெயினாக உங்களோட ரிசர்ச் வந்து எந்தெந்த விஷயங்களை சொல்லியிருக்கு. ஸோ இங்கே வந்து நாங்கள் அந்த வேரியபிள்ஸை பற்றி கொடுப்போம். ஸோ அதுதான் இந்த கீவேர்ட்ஸில் வந்து யூஸ் ஆகுது. ஓகே, ஸோ இது வந்து ரிசர்ச் அப்ஸ்ட்ராக்ட். இந்த அப்ஸ்ட்ராக்ட் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபைனல் ரிசர்ச் சப்மிட் பண்ணக்குள்ள, இது வரைக்கும் நீங்கள் இந்த அப்ஸ்ட்ராக்ட்னு சொல்கிற விஷயம் சப்மிட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஆனால் அந்த ஃபைனல் ரிசர்ச் சப்மிட் பண்ணக்குள்ள இந்த அப்ஸ்ட்ராக்ட்னு சொல்கிற விஷயம் வந்து கண்டிப்பாக நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும். ஸோ ஓவராலாக வந்து இந்த விஷயத்துல வந்து என்ன சொல்லணும், பிரபலத்தை பத்தி சும்மா ஜஸ்ட் எல்லாமே வந்து பெரிய விஷயம் ஐடென்டிஃபை பண்ணக்கூடாது. ஒரு சின்ன சின்ன விஷயம் தான், ஆனா பார்த்த உடனே வந்து விளங்கிக் கொள்ற மாதிரி. ப்ராப்ளம், ஆப்ஜெக்டிவ், அதோட வேரியபிள்ஸ், ரிசர்ச் இந்த ஸ்கோப், ரிசர்ச் வந்து லிமிட்டேஷன், ஃபியூச்சர் ஃபோர்காஸ்டிங் சைட், அடுத்தது கன்க்ளூஷன். இந்த விஷயங்களை தான் இதுக்குள்ள உள்ளடக்கி இருக்கணும். ஸோ அதுதான் அப்ஸ்ட்ராக்ட்ல வந்து சொல்றோம். ஓகே, ஸோ அடுத்ததுக்கு நான் கோயிங் ஃபார்வர்டா போயிட்டு சாப்டர் 1 ஆல்ரெடி நாங்கள் எல்லாமே கவர் பண்ணோம். சாப்டர் 2 பாருங்க. இந்த கண்டிப்பா இந்த இமேஜ் எல்லாம் போடக்குள்ள சோர்சஸ் நீங்க எங்க இருந்து டீட்டெயில்ஸ் எடுத்துக்கொண்டீங்க. ஸோ அதே மாதிரி இந்த டேபிள்ஸ் போடுறனாலும், எந்த ஒரு டேபிள் இமேஜ் போடுறனாலும் இந்த சோர்ஸ் வந்து எங்க, இந்த ஆதாரங்கள் வந்து எங்க எடுக்கப்பட்டதுன்னு சொல்லி நிரூபிக்க வேண்டும். ஓகே, சரி. அடுத்த விஷயம் நாங்க பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, இந்த சாப்டர் வைஸ் செய்யக்குள்ள நீங்க ஏதாவது முதல்ல மிஸ்டேக் விட்டிருந்தா, ஏதாவது பிழையா செஞ்சிருந்தா கூட நீங்க சாப்டர் 4, 5 சப்மிட் பண்ணக்குள்ள அதெல்லாம் கரெக்ட் பண்ணி சப்மிட் பண்ணுங்க. அது எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. மற்றது வந்து நார்மலா வந்து ஒரு சாப்டர் வந்து சப்மிட் பண்ணக்குள்ள வந்து நான் சொல்றேன் இந்த மிஸ்டேக்கை பாருங்க. ஸோ இங்க வந்து மெயின் ரிசர்ச் கொஸ்டின்ஸ்னு சொல்லியிருக்கு. ஸோ அடுத்தது ஸ்பெசிபிக் ரிசர்ச் கொஸ்டின்ல இங்கே 2 பாயிண்ட் கொடுத்துருக்கோம், பேலன்ஸ் வந்து 3 பாயிண்ட் இருக்கு. இப்படி செய்ய வேணாம். ஸோ இந்த ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து இந்த ஸ்பெசிபிக் ரிசர்ச் கொஸ்டினை வந்து அடுத்த பேஜுக்கு வந்து கொண்டு வாங்க. அதாவது வந்து சரியா, ஸோ எல்லாமே வந்து இப்படி அலைன்மெண்ட் இல்லாம இந்த இங்கே ஒரு சின்ன மிஸ்டேக், ஸோ இந்த மாதிரி செய்ய வேணாம். ஓகே, எந்த ஒரு விஷயமும் தொடங்கக்குள்ளேயும் புது பேஜ்ல தொடங்க. இப்போ பாருங்க, ஸ்கோப் ஆஃப் தி ஸ்டடி இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக முடிஞ்சிட்டு, அடுத்தது பாருங்க 1.7ல தான் சிக்னிஃபிகன்ட் ஆஃப் தி ஸ்டடின்னு சொல்லி தொடங்குது சாப்டர் சம்மரி. ஸோ அடுத்தது ஒரு சாப்டர் புதுசாக தொடங்கக்குள்ள இந்த இவ்வளோ என்னத்தான் ஸ்பேஸ் இருந்தாலும் சாப்டர் 2 வந்து ஒரு புது பேஜ்ல தான் நீங்க தொடங்கணும். இங்கே நம்பரிங் போடுறது, ஸோ அது எல்லாமே வந்து நார்மலா A to Z செக் பண்ணி கொள்ளுங்க. ஸோ அதுல எந்த ஒரு மிஸ்டேக்குமே வந்து விட்டுற வேண்டாம். ஓகே, அடுத்தது வந்து நீங்க இதுல இன்னொரு விஷயம் தான், நீங்க எழுதுறது வந்து எல்லாருமே வந்து இந்த AI யூஸ் பண்றது வந்து ரொம்ப கவனம். ஏன்னு சொன்னா நிறைய ரிசர்ச் வந்து என்ன நடந்திருக்குன்னு சொல்லி சொன்னா, திரும்ப ஏதாவது இன்கேஸ் ப்ராப்ளம் ஆனா கண்டிப்பா வந்து கேம்பஸ்ல உங்களை அகைன் கால் பண்ணுவாங்க. உங்களோட ரிசர்ச்ல எப்படி இஷ்யூஸ் இருக்குன்னு சொல்லி. ஒரு சிலவங்களுக்கு வந்து அந்த இஷ்யூஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி என்ன சொல்றது, ரிசல்ட்ஸும் வரும். ஒரு சிலவங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸும் வந்தில்ல. சரியா, என் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். ஸோ அதனால அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ இன்னொரு ரிசர்ச்சை காப்பி பண்றதா இருந்தாலும் கூட வந்து ரொம்ப எல்லாமே அதாவது வந்து அந்த விஷயத்த அப்படியே காப்பி பண்ணாம அதுல என்ன சொல்லியிருக்காங்களோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொண்டு உங்களோட ரிசர்ச்க்கு வந்து நீங்க அதை எழுத தயவு செய்து அதையே காப்பி பேஸ்ட் எதுவும் போட வேணாம். ஏன்னு சொன்னா ஏதாவது இஷ்யூஸ் ஆகி வந்து உங்களை என்கொயரி கூப்பிட்டா நீங்க ஆன்சர் பண்ணணும். ஏன்னு சொன்னா போன முறை கிட்டத்தட்ட 20 பேர் எங்களோட பேட்ச்ல வந்து என்கொயரிக்கு கூப்பிட்டு இருந்தாங்க. சரியா, ஆனா அந்த 20 பேர்ல வந்து கிட்டத்தட்ட 5 பேருக்கு வந்து ரிசர்ச் போடல. அவங்க கேட்டாங்க, டைரக்டாவே கேட்பாங்க, ChatGPT யூஸ் பண்ணிருக்கீங்களா, எந்த ரிசர்ச் பார்த்து செஞ்சீங்க, யார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணா. ஓவர் ஸ்பெஷலைசேஷன் ரிசர்ச் கூட ஒருத்தவங்க என்கொயரி பண்ணியிருந்தாங்க. இந்த ரிசர்ச் நீங்க மாஸ்டர் லெவல்ல செய்யற ரிசர்ச் ஒண்ணு, இதை எப்படி நீங்க செஞ்சீங்கன்னுலாம் சொல்லி. ஓகே, ஸோ அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. உங்களோட கையில தான் உங்களோட ரிசர்ச் வந்து இருக்கு, பெஸ்ட்டாவும் செய்யறது. ஓகே, ஸோ அடுத்த விஷயங்கள். ஸோ
இதெல்லாம் நார்மலா நாங்க சாப்டர் 2ல வந்து எல்லாமே செஞ்ச விஷயங்கள் தான். இதுல இன்கேஸ் ஏதாவது உங்களுக்கு மிஸ்டேக் இருக்குதுன்னு சொன்னா, நீங்க எகைன் போயிட்டு அத சேஞ்ச் பண்ணிக்கொள்ள முடியும். சரியா? ஏற்கனவே சாப்டர் 2, 3 எல்லாம் சப்மிட் பண்ணிட்டோம் தானே, இப்ப எதுவும் செய்ய இயலாதுன்னு சொன்னா, அது எந்த பிரச்சனையுமே இல்ல. நீங்க சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். ஓகேயா? அடுத்த விஷயம் என்னதுன்னு சொன்னா, ஒரு சிலவங்களுக்கு டவுட்டா இருக்கும். இந்த கன்செப்சுவல் ஃப்ரேம்வொர்க் வந்து சாப்டர் 3ல போடுறதா, சாப்டர் 2ல போடுறான்னு சொல்லி. சரின்னா, சாப்டர் 2ல தான் போடணும். பிகாஸ் நாங்க லிட்டரேச்சர் ரிவ்யூல வந்து ஐடென்டிஃபை பண்ண வேரியபிள வச்சு தான் கன்செப்சுவல் ஃப்ரேம்வொர்க் செய்றோம். மோஸ்ட் ஆஃப் சூட்டபிள் வந்து சாப்டர் 2ல வந்து எண்டுல போடுறது தான். ஆனா, பட் ஒரு சில சூப்பர்வைசர்ஸ் வந்து சஜெஸ்ட் பண்ணுவாங்க, சாப்டர் 3ல வந்து ஃபர்ஸ்ட்டுக்கே போட சொல்லி. அப்படி சொன்னாலும் வந்து, நாங்க சூப்பர்வைசர் சொல்றதையும் கேட்கணும் தானே, இக்னோர் பண்ண இயலாது தானே. அதனால வந்து நாங்க என்ன செய்றோம்னு சொன்னா, 3லயும் ஃபர்ஸ்ட்டுக்கே போடலாம். அதுல எந்த விதமான மிஸ்டேக்ஸும் இல்ல. மத்தது இன்னொரு ஐடியா தாரேன். இப்போ உங்களோட டீம்ல மட்டும் நீங்க வந்து கோஆர்டினேட் பண்ணாதீங்க. உங்களோட ரிசர்ச் சூப்பர்வைசர்ஸோட, அதாவது ரிசர்ச்ல இருக்க ஸ்டூடண்ட்ஸோட, நீங்க டீமுக்கு வெளியில உங்களோட ஃபிரெண்ட்ஸ் வந்து வேற ஒரு சூப்பர்வைசரோட கோஆர்டினேட் பண்ணியிருப்பாரு. அந்த மாரியான டைம்ல வந்து கோஆர்டினேட் பண்ணி பாருங்க. ஏன்னு சொன்னா, உங்களோட ரிசர்ச் ஃபைனல் ரிசர்ச் வந்து உங்களோட சூப்பர்வைசர் வந்து திருத்த மாட்டாரு. வேறொரு சூப்பர்வைசர் தான் திருத்துவாரு. மத்தது வந்து அந்தந்த டிபார்ட்மெண்ட் தான். அதாவது மார்க்கெட்டிங்னா மார்க்கெட்டிங்ல ரிசர்ச் செய்வோம். சூப்பர்வைசர்ஸ் ஆட்கள் தான் உங்களோட ரிசர்ச் வந்து மார்க் பண்ணுவாங்க. ஃபைனான்ஸ்னா அக்கவுண்ட்ஸ். ஹெச்ஆர்எம்னா ஹெச்ஆர்எம். சரியா? அப்ப நீங்க மார்க்கெட்டிங் செய்ற ஒரு ஆளா இருந்தா, நீங்க மார்க்கெட்டிங்ல மத்த சூப்பர்வைசரோட கோஆர்டினேட் பண்ணி செய்றவங்களோட தெரிஞ்ச ஃபிரெண்ட்ஸோ யாராவது இருந்தா, அவங்க கிட்ட ஐடியா எடுங்க. உங்களோட சூப்பர்வைசர் எப்படி உங்களோட ரிசர்ச்ச செய்ய சொல்றாரு? என்னென்ன மாரியான விஷயங்கள வந்து கேட்கிறாரு? ஏன்னு சொன்னா, சம்டைம்ஸ் உங்களோட ரிசர்ச் வந்து அவர் கையில போனா கூட, அப்ப அவர் எதிர்பார்க்கிற ஒரு கான்செப்ட்ல வந்து அந்த ரிசர்ச் இருந்தா, உண்மையாலுமே வந்து அது உங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட்டா தான் இருக்கும். அதெல்லாம் நீங்க இப்பவே வந்து செஞ்சு கொள்ளணும். நான் இந்த ரிசர்ச் எல்லாம் செய்யக்குள்ள வந்து, நான் முடியுமான மட்டும் எனக்கு எல்லா சைட்லயும், அதாவது எல்லா ஃபிரெண்ட் சர்க்கிள்லயும் வந்து நான் ஐடியா கேட்டுக்கொள்றது. உங்களோட சூப்பர்வைசர் என்ன சொல்றாரு? உங்களோட சூப்பர்வைசர் என்னத்த அப்டேட் என்ன எதிர்பார்க்கிறேன்னு சொன்னா, சூப்பர்வைசர் உங்களுக்கு உங்களோட சூப்பர்வைசரே உங்களுக்கு உங்களோட ரிசர்ச்ச திருத்துறாருன்னு சொன்னா எந்த பிரச்சனையும் இல்ல. இன்னும் உங்களோட சூப்பர்வைசர் படி கைட் பண்ணிட்டு, வேற ஒரு சூப்பர்வைசர் தான் திருத்துறாரு. சம்டைம்ஸ் அந்த சூப்பர்வைசர் எதிர்பார்க்கிற மட்டத்துல உங்களோட ரிசர்ச் இல்லாட்டி, நீங்க என்னத்தான் உங்களோட சூப்பர்வைசர் ரிசர்ச் சொல்லி செஞ்சிருந்தாலுமே வந்து, அது சொல்ல முடியாது. நாங்க 2 ரிசர்ச் சப்மிட் பண்ணோம். அந்த 2 ரிசர்ச் வந்து 2 பேர் வந்து பார்ப்பாங்க. உங்களோட சூப்பர்வைசர்ல 2 பேர். அது 2 பேரோட மார்க்ஸையும் வந்து கால்குலேட் பண்ணி தான் என்ன செய்வான்னு சொன்னா, டிவைட் பண்ணி ஃபைனல் ரிசல்ட்ஸ் வரும். இன்கேஸ் அவங்க 2 பேரும் குடுக்குற மார்க்ஸ் வந்து ரொம்ப ஒரு பெரிய கேப்பா இருந்தா, உதாரணத்துக்கு வந்து எக்ஸ்ன்னு சொல்ற ஒரு சூப்பர்வைசர் வந்து உங்களோட ரிசர்ச்க்கு 30 மார்க்ஸும், ஒய்ன்னு சொல்ற ஒரு ரிசர்ச்சர் வந்து உங்களோட ரிசர்ச்க்கு வந்து 70 மார்க்ஸும் குடுத்தா, அந்த 30க்கும் 70க்கும் ஒரு பெரிய கேப் ஒண்ணு இருந்தா, என்ன நடக்கும்னு சொன்னா, 3 சூப்பர்வைசர்ன்னு சொல்லி ஒருத்தர் போடுவாரு. 3 சூப்பர்வைசர்ன்னு பார்த்துட்டு தான் உங்களோட ரிசர்ச் வந்து ஃபைனல் மார்க்ஸ் விழும். ஓகேயா? மத்தது வந்து எந்த விதமான எஃபெக்ட்டும் நடக்காது. நீங்க ஃபர்ஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர், 3 சாப்டர்ல மிஸ்டேக் விட்டிருந்தாலும், அதுல இஷ்யூஸா இருந்தாலும், ஈவன் பிரசன்டேஷன்ல, ப்ரொபோசல்ல மிஸ்டேக்கா இருந்தாலுமே, உங்களோட ஃபைனல் ரிசல்ட்ஸ்க்கு வந்து எந்த விதமான ப்ராப்ளமும் வராது. ஓகேயா? அத ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே சாப்டர் 4. நான் சாப்டர் 4ல வந்து ஒவ்வொரு கால்குலேஷன் பார்ட்டோட வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் விளங்கப்படுத்தியிருக்கேன். நான் சாப்டர் 5 தான் இன்றைக்கு பார்க்க போறோம். சரியா? சாப்டர் 5 வந்து தான் உங்களோட ஓவரால் ரிசர்ச்சே வந்து எவ்வளவுத்துக்கு நீங்க செஞ்சாலும், இந்த சாப்டர் 5 தான் உங்களோட ரிசர்ச்க்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த் ஒண்ணு குடுக்கும். உங்களோட ரிசர்ச்க்கான ஸ்ட்ரென்த்த வந்து சேர்க்கிறதே வந்து என்னதுன்னு சொன்னா, இந்த சாப்டர் 5 தான். அந்த சாப்டர் 5 எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா, முதலாவது வந்து இன்ட்ரோடக்ஷன். நான் சொன்னேன் தானே, எந்த ஒரு ரிசர்ச் எடுத்தாலுமே வந்து கண்டிப்பா வந்து என்ன நடக்கும்னு சொன்னா, இன்ட்ரோடக்ஷன் ஒண்ணு குடுக்கணும். அந்த ரிசர்ச் இன்ட்ரோடக்ஷன்ல தான் நாங்க சொல்றோம், இந்த ஃபைனல் ரிசர்ச் அந்த சாப்டர் 5ல வந்து இந்தந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நாங்க என்ன செய்றோம்னு சொன்னா, இன்க்ளூட் பண்றோம் அப்படின்னு சொல்லி. ஓகே. ஸோ அது வந்து ஓவராலா ஒரு சம்மரைசிங் மாரி இருக்கும். நீங்க அந்த சம்மரைசிங்க தான் வந்து என்ன செய்றீங்கன்னு சொன்னா, நீங்க அங்கன மென்ஷன் பண்ணிக்கொண்டு போவீங்க. ஓகே.
ஓகே. அடுத்தது இந்த ஓவர்வியூ ஆஃப் த ஃபைண்டிங்னு சொல்லக்குள்ள வந்து, இந்த மெயினா வந்து இங்க என்ன சொல்றீங்கன்னு சொன்னா, அதாவது வந்து உங்களோட ரிசர்ச்ல வந்து ஓவர்வியூவா நீங்க என்னென்ன வேரியபிள்ஸ் எடுத்திருக்கீங்க. ஸோ அந்த வேரியபிள்ஸ பத்தி நீங்க எங்க கேப்சர் பண்ணுவீங்க. டெமோகிராபி பத்தி எடுத்திருந்தா, அந்த டெமோகிராபிய பத்தி நீங்க கேப்சர் பண்ணுவீங்க. அடுத்தது வந்து ஓவர்வியூஸா வந்து நீங்க ஒரு ஃபைண்டிங்ஸ்ன்னு சொல்லக்குள்ள, நீங்க என்னென்ன வேரியபிள் வந்து உங்களோட ரிசர்ச்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுச்சு, என்னென்ன வேரியபிள் சப்போர்ட் பண்ணல. அதத்தான் இங்க ஓவர்வியூ ஆஃப் ஃபைண்டிங்ஸ்ல வந்து நீங்க மென்ஷன் பண்ணுவீங்க. அடுத்தது வந்து டிஸ்கஷன் அண்ட் டெமோகிராபிக்ன்னு சொல்லக்குள்ள வந்து, நீங்க அந்த டீட்டெயில்ஸ் எடுத்தீங்க தானே. அதாவது இப்ப டெமோகிராபி டீட்டெயில்ஸ் நீங்க கூகுள் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணக்குள்ள வந்து, நீங்க அந்த கஸ்டமர்ட்ட இருந்து டீட்டெயில்ஸ் எடுத்திருப்பீங்க. ஸோ அந்த கஸ்டமர்ட்ட இருந்து டீட்டெயில்ஸ் எடுத்திருந்தா அந்த டீட்டெயில்ஸ்ங்கள தான் நீங்க அங்கன மென்ஷன் பண்ணணும். அதாவது வந்து எத்தன பேர்கிட்ட எடுத்தீங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லுவோமே, இப்ப நீங்க பாய்ஸ் கிட்ட இருந்து இப்ப உங்களோட சாம்பிள் டேட்டா வந்து 385ன்னு சொன்னா, நீங்க அதுல வந்து பாய்ஸ் கிட்ட வந்து எவ்வளோ எடுத்தீங்க? கேர்ள்ஸ் கிட்ட வந்து எவ்வளோ எடுத்தீங்க? ஸோ இங்க வந்து ஓவராலா குடுப்பீங்க. அதாவது வந்து நீங்க இங்கன கூடுதலா வந்து யார்கிட்ட கூடுதலா அந்த டேட்டா எடுத்தீங்களோ, ஸோ இப்ப மேல்ஸ் கிட்ட, ஃபீமேல்ஸ் கிட்ட எடுத்தீங்கன்னு சொன்னா, இங்க மேல்ஸ் கிட்ட கூட எடுத்தா மேல்ஸ பத்தி போடுவீங்க. அடுத்தது வந்து மேரிட் பீப்பிள்ட்ட எடுத்தீங்களா, அப்படி இல்லாட்டி சிங்கிள் பீப்பிள்ட்ட உங்களுக்கு கூட டேட்டா கலெக்ட் பண்ணியிருந்தா, அந்த டேட்டாவ மென்ஷன் பண்ணுவீங்க. எந்த ஏஜ் கேட்டகரியில கூடுதலா டேட்டா கலெக்ட் ஆகிருக்கு. அடுத்தது இன்கம் உழைக்கிறவங்கன்னா, எவ்வளோ இன்கம் உழைக்கிறவங்க. நீங்க இதெல்லாம் டெமோகிராபி ஃபேக்டர்ஸ்ல நீங்க என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்களோ, அந்த கொஸ்டின்க்கு ஏத்த மாரி வந்து மேக்ஸிமம் ரிசல்ட்ஸ் வந்தத தான் வந்து நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னா, இந்த டெமோகிராபி அதாவது டிஸ்கஸ் ஆஃப் த டெமோகிராபி டீட்டெயில்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணுவீங்க. சரியா? அடுத்தது வந்து அடுத்தது வந்து இப்ப நீங்க செகண்ட் பார்ட் அதாவது இப்ப டெமோகிராஃபிக் ஃபேக்டர்ஸ்க்கு அடுத்து இப்ப நீங்க உதாரணத்துக்கு அந்த வேற ஏதாவது நீங்க அங்க மென்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னா, அந்த மென்ஷன் பண்ண டீட்டெயில்ஸையும் வந்து நீங்க என்ன செய்வீங்கன்னு போடுவீங்க. இந்த டிஸ்கஷன்னு சொல்லும் பொழுதே வந்து நாங்க என்னைக்குமே வந்து நாங்க செஞ்சத மட்டும் சொல்லக்கூடாது. நாங்க இது ஏன் வரலன்னு சொல்லணும். இப்ப உதாரணத்துக்கு வந்து நாங்க சொல்லலாம். இப்ப இங்க வந்து நான் பாய்ஸ வந்து போட்டிருக்கேன். பாய்ஸ் வந்து எங்களுக்கு 241 பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா இதே ஃபீமேல்ல பாருங்க Male policyholders are more. Female policyholders should consult being at the tract. அதாவது வந்து உங்களோட ரிசர்ச்க்கு வந்து இப்ப இந்த ரிசர்ச்ல வந்து ஃபீமேல் கேரக்டர்ஸ் தான் கூட வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. மேல் கேரக்டர் வந்து ரொம்ப குறைவா இருக்கு. இப்ப இதே ஒரு சிலவங்க வந்து ஃபீமேல்ல மட்டும் டேட்டா கலெக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நேரம் நீங்க என்ன சொல்லலாம், நான் இந்த டேட்டா கலெக்ட் பண்ணது ஃபீமேல்ஸ் பேஸ் பண்ணி மட்டும் தான். ஸோ அதனால எனக்கு ஃபீமேல்ட்ட இருந்தா மோஸ்ட் ஆஃப் டேட்டா வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுதான் அதாவது இந்த நீங்க யாருங்கன்னு வந்து உங்களோட டார்கெட் பீப்பிள் யாரு? டார்கெட் செக்மெண்ட் குரூப் என்னது? அதுகளத்தான் வந்து நீங்க இங்க மென்ஷன் பண்ணுவீங்க நம்பரிங்கோட. அடுத்தது டிஸ்கஷன் ஆஃப் த மெயின் ஃபேக்டர்ஸ்னு சொன்னா, நீங்க இந்த வேரியபிள்ஸ் எடுத்தீங்க தெரியுமா? அந்த வேரியபிள்ஸ பத்தி டிஸ்கஸ் பண்ணுவீங்க. அதாவது இப்ப நான் இங்க எடுத்திருக்க என்ன வேரியபிள்? ஸோ அந்த வேரியபிள் உங்களோட ரிசர்ச்க்கு வந்து எவ்வளவு தூரத்துக்கு சப்போர்ட் பண்ணுச்சு? அந்த விஷயங்கள தான் வந்து நீங்க இங்க மென்ஷன் பண்ணணும். இப்ப நான் என்டேல வந்து இந்த பிராண்ட் இமேஜ்ன்னு சொல்ற வேரியபிள் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணல ரிசர்ச்க்கு. ஸோ அப்ப நான் இங்க வந்து பிராண்ட் இமேஜ பத்தி யாராவது ஒருத்தர் சொல்லியிருந்தா அந்த விஷயத்தையும் நான் இங்க மென்ஷன் பண்ணிட்டு, சம்டைம்ஸ் நீங்க ஏற்கனவே பிராண்ட் இமேஜிங் பத்தி யாராவது ஒருத்தர் சொல்லியிருந்தது நீங்க முன்னுக்கு லிட்ரரி ரிவ்யூல எல்லாம் கொடுத்திருந்தா அதையும் இங்க கொண்டு வந்து போடலாம். எந்த பிரச்சனையும் இல்ல. அடுத்தது வந்து நீங்க வேணா போடலாம். என்னதான் இப்ப நீங்க இந்த வேரியபிள் எடுத்துட்டீங்க. ஆனா இந்த வேரியபிள் உங்களுக்கு ரிசர்ச்க்கு சப்போர்ட் பண்ணல. அப்ப நீங்க அங்க எழுதலாம். அதாவது நான் இந்த வேரியபிள் எடுத்தாலும் உண்மையாலுமே எந்த ரிசர்ச் அடிப்படையில வந்து இந்த வேரியபிள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணலன்னு சொல்லி நீங்க மென்ஷன் பண்ணலாம். ஸோ அவங்க இப்ப எல்லா ரிசர்ச்க்கும் எல்லா வேரியபிள்ஸும் சப்போர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை தானே. இந்த பிராண்ட் இமேஜ் சொல்றது இன்னொரு யாராவது எடுத்திருந்த ரிசர்ச்க்கு சப்போர்ட் பண்ணியிருக்கலாம். பட் எந்த ரிசர்ச்க்கு வந்து இது வந்து சப்போர்ட் பண்ணலன்னு சொல்லி நான் சொல்லலாம். சரியா? அடுத்தது வந்து ஆ அடுத்தது வந்து இப்போ உண்மையாலுமே வந்து நீங்க இங்க சப்போர்ட் பண்ணாட்டி, நீங்க இங்க வந்து டிஸ்கஷன் தான் பண்ணீங்க. அப்ப இந்த வேரியபிள் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாட்டி, உண்மையாலுமே வந்து பாருங்க, பிராண்ட் இமேஜ் மே நாட் பி த மோஸ்ட் கிரிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ் இன் த கஸ்டமர் சாட்டிஸ்ஃபிகேஷன் ஃபார் மோட்டார் இன்சூரன்ஸ் ஃபார் செவரல் ரீசன். ஏன் சப்போர்ட் பண்ணல? ஏன் அப்படின்னு சொல்லி நீங்க ரீசன் சொல்லணும். அதாவது இப்ப நான் இங்க சொல்றேன் உதாரணத்துக்கு, பிராண்ட் இமேஜ் எடுத்திருந்தா உண்மையாலுமே வந்து கஸ்டமர் பிராண்ட் இமேஜ பார்க்க மாட்டாங்க. இன்சூரன்ஸ பொறுத்தளவுல கிளைம்ஸ் வழங்குறது, அவங்களோட பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், வாய்மொழி மூலமா அந்த இன்சூரன்ஸ பத்தி என்ன சொல்றாங்க, கன்வீனியன்ஸ் எப்படி இருக்கு, ஸோ அந்த இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி ஃபேக்டர்ஸ் எப்படி இருக்கு, அந்த விஷயங்கள தான் வந்து பார்க்குறாங்கன்னு சொல்லி சொல்லணும். இப்போ உங்களோட வேரியபிள் நீங்க தெரிவு செஞ்ச வேரியபிள்ல வந்து
தெரிவு செஞ்ச வேரியபிள்ஸ்ல வந்து எந்த ஃபேக்டர்ஸ் ஏதாவது வந்து ரிஜெக்ட் ஆகுனா, ஸோ அது ரிஜெக்ட் ஆனதுக்கு ரீசன்ஸ் வந்து குடுக்கணும். ஸோ ரீசன் குடுக்கக்குள்ள சும்மா குடுக்க முடியாது. ஒரு வேலிடான ரீசன் இருக்கணும். இப்ப பாருங்கன்னா, பிராண்ட் இமேஜ வந்து பார்க்க மாட்டாங்க இந்த கஸ்டமர் சாட்டிஸ்ஃபிகேஷன்ல. ஆனா உண்மையாலுமே ஒரு இன்சூரன்ஸ் பொறுத்தவரை என்ன பார்ப்பாங்க? அவங்களோட கிளைம் எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களோட பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், மத்தது வந்து மக்கள் சொசைட்டில வந்து அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிய பத்தியோ, இல்லாட்டி இன்சூரன்ஸ் பத்தியோ சொல்றத நாங்க நம்பி தான் இன்சூரன்ஸ் போடுவோம். அந்த மாரியான விஷயங்கள தான் அங்கன மென்ஷன் பண்ணணும். அடுத்த வேரியபிள். இந்த வேரியபிள் வந்து எங்களுக்கு சூட்டபிள் ஆகிட்டு. அப்ப சூட்டபிள் ஆகிட்டா வந்து நாங்க என்ன சொல்லணும்? சூட்டபிள் ஆயிட்டா ஓகே இந்த ஃபேக்டர்ஸ் எங்கட ரிசர்ச்‌க்கு நல்லோன்னு சொல்லி நாங்க ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ நாங்க அந்த வேரியபிள் சொல்லலாம். இன்னும் அந்த வேரியபிள் ஃபேக்டர்ஸ் வந்து எப்படி டெவலப் பண்ணலாம்? இன்னும் டெவலப் பண்றது மூலமா எப்படி எங்கட அந்த சொல்யூஷனுக்கு இன்னும் தீர்வு கிடைக்குது. இப்ப இந்த பிரைஸ் வந்து இந்த ரிசர்ச்ல வந்து அக்செப்ட் பண்ணப்பட்ட ஒரு ஹைப்போதீசிஸ். அப்ப பிரைஸ வந்து இன்னும் நான் டெவலப் ஆக்குனா, பிரைஸ இன்னும் நான் சேஞ்சஸ் பண்ணக்குள்ள, பிரைஸ்ல இன்னும் சில என்ன சொல்றது? அ ஆல்டரேஷன் செய்யக்குள்ள எப்படி அந்த ரிசர்ச்ல வந்து ரிசல்ட்ஸ் வந்து இன்கிரீஸ், டிக்ரீஸ் ஆகும்னு சொல்லி நீங்க இங்க டிஸ்கஷன் பண்ணணும். அடுத்தது டேஞ்சிபிலிட்டியும் அதே மாரி தான். ஓகே ஆகுன நிலை. ஸோ டேஞ்சிபிலிட்டிய பத்தி எப்படி அவங்க அப்சர்வேஷன் பண்றாங்க. ஸோ நீங்க எடுத்த 1 மினிட். ஓகே. ஸோ, அப்ப நாங்க இங்க வந்து அந்த ஃபேக்டர்ஸ் வந்து உங்களோட அக்செப்ட் ஆகியிருந்தா, அந்த ஃபேக்டர்ஸ இன்னும் டெவலப் பண்றது மூலமா என்னென்ன மாரியான என்னது உங்களோட ரிசர்ச்ச வந்து வேல்யூபிள் ஆக்கிக் கொள்ள முடியும். அப்படி இல்லாட்டி அத எப்படி டெவலப் பண்ணலாம்? அதுல என்னென்ன சேஞ்ச் கொண்டு வரக்குள்ள வந்து உங்களோட அந்த ஃபேக்டர்ஸ்க்கு வந்து இன்னும் சப்போர்ட் ஆகும். அதாவது இப்ப நாங்க இந்த கஸ்டமர் சாட்டிஸ்ஃபிகேஷன் எடுத்துக்கக்குள்ள உங்களோட இந்த டேஞ்சபிலிட்டின்னு சொல்ற விஷயம் வந்து அக்செப்ட் பண்ணப்பட்ட ஒரு ஃபேக்டர்ஸா இருந்தா, ஸோ அந்த டேஞ்சபிலிட்டிய வந்து இன்னும் சேஞ்ச் பண்ணக்குள்ள கஸ்டமர் சாட்டிஸ்ஃபிகேஷன் எப்படி வந்து இன்னும் இன்கிரீஸ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ அந்த மாரியான விஷயங்கள தான் வந்து அ மென்ஷன் பண்ணிக்கொண்டு போகணும். ஓகேயா?
ஓகே. ஸோ இங்க வந்து அந்த ஃபேக்டர்ஸ் 4 வந்து நீங்க மென்ஷன் பண்ணி சொல்லுவீங்க. அடுத்தது வந்து என்ன சொல்லணும்னு சொன்னா, இந்த 5.5ல என்ன சொல்லலாம்னு சொன்னா, லெசன் லேர்ன். அதாவது இந்த ரிசர்ச் மூலமா வந்து என்னென்ன லேர்ன் பண்ணிக்கொண்டீங்க? என்னென்ன லேர்ன் பண்ணிக்கொண்டீங்கன்னு மட்டும் இல்ல, என்னென்ன லேர்ன் பண்ணிக்கொள்ளலாம்? ஒரு ரிசர்ச் பார்க்குறவங்களுக்கு வந்து அதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு? என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு? ஸோ அதுகள தான் வந்து நீங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, மென்ஷன் பண்ணிக்கொண்டு போகணும். ஓகேயா? ஸோ ஓகே. இந்த லெசன் லேர்ன்ல வந்து நாங்க என்னென்ன விஷயங்கள் கற்றுக்கொண்டோம். இப்ப பாருங்க, கரண்ட் ரிசர்ச் ஹாஸ் புரோவைடட் ரிசர்ச்சர் வித் த நியூமெரிக் இன்சைட். ரிசர்ச் ஹேவ் த ஆல்சோ ரியலைஸ்ட் த வேல்யூ ஆஃப் த டைம் அண்ட் கெயின் டீப்பர் comprehension of the aspect of the influence in customer satisfaction. As a researcher discovered the outcome of made different from we initially anticipated. The research also learned the value of the testing hypothesis. அப்ப இந்த விஷயங்கள் என்னென்ன கற்றுக்கொண்டீங்கன்னு சொல்லி நீங்க மென்ஷன் பண்ண முடியும். அடுத்தது இந்த 5.6ல வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, லிமிட்டேஷன் ஆஃப் த ஸ்டடி. லிமிட்டேஷன் ஆஃப் த ஸ்டடின்னு சொல்லக்குள்ள வந்து நாங்க சொல்லலாம், ஒரு டைம வந்து சொல்லலாம். மத்தது இது அகாடமிக் ரிசர்ச்னையில வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப டைம் ஒண்ணும் எடுத்துக்கொள்ள முடியாது. அடுத்தது வந்து என்ன சொல்றேன், ஆ என்ன காஸ்ட்ட பத்தி சொல்லலாம். இந்த ரிசர்ச்க்கு வந்து காஸ்ட் வந்து பெருசா இதாகல அந்த மாரி. ஸோ அடுத்தது வந்து பாருங்க. அடுத்தது நான் சொல்லலாம், இங்க அகாடமிக்ல வந்து எங்களுக்கு குடுத்த டைம் கைட்லைன பத்தி. இந்த சாம்பிள் சைஸ பத்தி நாங்க என்ன செய்யலாம்ன்னு சொல்லி சொன்னா, இந்த சாம்பிள் சைஸ் வந்து லிமிட்டேஷனா இருக்கிறது கூட ஒரு என்ன சாம்பிள் சைஸ் வந்து குறைவா இருக்கிறது கூட ஒரு லிமிட்டேஷனா சொல்லலாம். அடுத்து வேற என்ன லிமிட்டேஷன் சொல்ல முடியும்னா, நீங்க இங்க தெரிவு செஞ்சிருக்க ஃபேக்டர்ஸ். அதாவது இப்ப நார்மலா வந்து நீங்க ஒரு 10, 15 ஃபேக்டர்ஸ் தெரிவு செய்யலாது. ஒரு 2, 3 சாரி குறைஞ்சது ஒரு 4ஓ 5 தான். ஸோ அந்த ஃபேக்டர்ஸ் எடுத்தது கூட வந்து நீங்க லிமிட்டேஷனா சொல்ல முடியும். அடுத்தது வந்து இந்த ரெக்கமெண்டட் ஃபார் ஃபியூச்சர் ரிசர்ச்ன்னு சொல்லக்குள்ள வந்து எதிர்காலத்துல வந்து நீங்க இந்த ரிசர்ச் அதாவது இந்த கஸ்டமர் சாட்டிஸ்ஃபிகேஷன் பத்தி ஒரு ரிசர்ச் செய்றவங்களுக்கு வந்து என்னென்ன ரெக்கமெண்ட் பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லலாம், நீங்க இங்க எடுத்திருக்க வேரியபிள்ஸ் வந்து உதாரணத்துக்கு இங்க பிரைஸ், இமேஜ், டேஞ்சிபிலிட்டி அண்ட் சேல்ஸ் ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டீஸ். இது இல்லாம வேற வேரியபிள்ஸ வந்து எடுத்து செய்யலாம்னு சொல்லி நீங்க மென்ஷன் பண்ணலாம். அடுத்தது வந்து இந்த ரிசர்ச்சர் வந்து ஸ்ரீலங்கால இருக்க ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிய மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாரு. அது இல்லாம வேற இன்சூரன்ஸ் கம்பெனிகள வந்து யூஸ் பண்ணலாம்னு சொல்லலாம். அடுத்து அப்படி இல்லாட்டி நீங்க ஒரு ஸ்பெசிபிக் யூனிக்கா எடுத்திருந்தா, அது யூனிக் இல்லாம நேரோ கான்செப்ட்ல ப்ராட் கான்செப்ட்ல எடுத்திருக்கலாம்னு சொல்லலாம். ஸோ அந்த மாரி. இப்ப நீங்க வந்து ஸ்ரீலங்கால வந்து ஒரு பேங்க் இண்டஸ்ட்ரிய மட்டும் எடுத்தீங்கன்னா, பேங்க் இண்டஸ்ட்ரியில ஃபைனான்சியல் இண்டஸ்ட்ரியும் எடுக்கலாம்னு சொல்லலாம். ஸோ இந்த ரெக்கமெண்ட் ஃபார் அ ஃபியூச்சர் ரிசர்ச்ன்னு சொன்னா, அந்த விஷயங்கள் தான். ஓகே. ஸோ அதுகள தான் நான் ரெக்கமெண்ட் ஃபார் த ஃபியூச்சர் ரிசர்ச்ன்னு சொல்லி நாங்க சொல்ல முடியும். ஓகே. ஸோ ஓகே. ஸோ ரெக்கமெண்ட் சொல்லி முடிய அடுத்தது வந்து பாருங்க, த அபோவ் அப்சர்வேஷன் அண்ட் டிஸ்கஷன் பாயிண்ட் த ஃபாலோவிங் சஜெஷன். ஸோ நீங்க வந்து சஜெஷன்ஸ் முன்வைக்கலாம். உங்களோட ரிசர்ச் மூலமா வந்து ஓகே அகாடமிக் கன்ட்ரிபியூஷன்ல இந்த மாரியான உங்களோட ரிசர்ச் வந்து ரிசர்ச் வந்து வேல்யூ ஆகுது. அடுத்தது அகாடமிக் கன்ட்ரிபியூஷன்ஸ். இது அகாடமிக் அதாவது கல்விசாரா நடவடிக்கைகளுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு வந்து எப்படி கன்ட்ரிபியூஷன் பண்ணுது. ஸோ நீங்க ஏதாவது இண்டஸ்ட்ரிய தெரிவு செஞ்சீங்கன்னா, அந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து எவ்வளோ சப்போர்ட்டிவா அந்த ரிசர்ச் இருக்குதுன்னு சொல்லியும் நீங்க மென்ஷன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு சஜஷனும் குடுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்ப நான் இந்த H&B ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனில கஸ்டமர் சாட்டிஸ்ஃபிகேஷன பத்தி சொல்லக்குள்ள, நான் சொல்லலாம் உண்மையாலுமே இந்த நிறுவனம் வந்து பிராண்ட் இமேஜ் வந்து இங்க வொர்க் அவுட் ஆகல. அப்ப நான் சொல்ல இந்த பிராண்ட் இமேஜ் வந்து நல்லா இருந்துச்சுன்னு சொன்னா, இந்த கம்பெனில வந்து இன்னும் மோஸ்ட் ஆஃப் வந்து சக்சஸா இருக்கும்னு சொல்லி நீங்க சொல்ல முடியும். ஓகே. ஸோ அதுதான் நீங்க சஜெக்ஷன்
சஜஷன் ஃபோன்னு சொல்லல. இப்ப பாருங்க, இப்போ உதாரணத்துக்கு இப்ப நீங்க இண்டஸ்ட்ரி எடுக்கிறீங்கன்னு சொன்னா, அந்த இண்டஸ்ட்ரிக்கு சஜஷன் பண்ணலாம். இந்த இண்டஸ்ட்ரியில இந்தந்த விஷயங்கள் தான் சேஞ்ச் ஆகணும். இந்தந்த விஷயங்கள் வந்து டெவலப் ஆகல இன்னும் பெஸ்ட்டா இருக்கும்னு சொல்லி, அப்படி ஒவ்வொரு விஷயமும் வந்து நீங்க மென்ஷன் பண்ணிக்கொண்டு போலாம். பாருங்க, அகாடமிக் கான்ட்ரிபியூஷன், the researchers study aim to the gain the better understanding the customer satisfaction, motor insurance. They will help the academic build the என்ன சொல்றது? Concrete understanding how to affect the customer service with the motor insurance. Not only building solid the understanding, also practical implementation of the output. So நீங்க வந்து உங்களோட என்ன சொல்றது? இந்த ரிசர்ச் மூலமா வந்து என்னென்ன அப்சர்வேஷன் பண்ணீங்க, ஸோ அந்த அப்சர்வேஷன் மூலமா என்னென்ன சஜஷன்ஸ் குடுக்குறீங்கன்னு சொல்லியும் நீங்க சொல்ல முடியும். ஓகேயா? ஸோ அடுத்தது வந்து நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொல்லி சொன்னா, சாப்டர் சம்மரி. ஃபைனல் ரிசர்ச்ல வந்து சரியா? சாப்டர் சம்மரி. எல்லா ரிசர்ச்லயும் குடுக்குற மாரி, ஸோ இங்க இந்த ஃபைனல் சாப்டர்ன்னு சொல்லி சம்மரிய வந்து பெருசா எழுதணும் இல்ல. நார்மலா வந்து சாப்டர் சம்மரிய குடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னா சரி. ஓகே. ஸோ இவ்வளவு தான் வந்து இங்க என்ன செய்யணும். அடுத்தது வந்து இந்த ரெஃபரன்ஸ். ரெஃபரன்ஸ் போடுறது எப்படின்னு சொல்லி சொன்னா 1 மினிட். ஸோ இதுல வந்து ரெஃபரன்ஸ் போட்டிருக்க மெத்தட் வந்து ஃபுல்லாவே வந்து ராங். சரியா? இந்த மெத்தட்ல வந்து ரெஃபரன்ஸ் போடவே வேணாம். ஒரு ரெஃபரன்ஸ் போடுற மெத்தட் ஒண்ணு இருக்கு. 1 மினிட். ஓகே. ஸோ இதுதான் வந்து ரெஃபரன்ஸ் போடுற மெத்தட். அதாவது ரெஃபரன்ஸ் நீங்க போடக்குள்ள வந்து பாருங்க, இந்த ஏ டூ இசட் ஆர்டர் படி தான் வரும். சரியா? ஏ டூ இசட் ஆர்டர் எந்த விதத்திலயும் வந்து இங்க லிங்க்ஸ் எதுவுமே வந்து கிரியேட் ஆகாது. சரியா? ஸோ அதையும் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஒரு ரெஃபரன்ஸ் போடுறீங்கன்னு சொல்லி சொன்னா, இந்த ரெஃபரன்ஸ்ல வந்து மோஸ்ட் ஆஃப் தெம் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். என்ன ரெஃபரன்ஸ் மெத்தட்ன்னு சொல்லி சொன்னா, இந்த அதாவது வந்து ஏபிஏ மெத்தட தான் யூஸ் பண்ண சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஏபிஏ மெத்தட்ல வந்து நீங்க ரெஃபரன்ஸ் ஒண்ணு யூஸ் பண்றீங்கன்னு சொல்லி சொன்னா, நீங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, முதலாவது வந்து இந்த பைபிளியோகிராஃபில வந்து இன்சர்ட் பைபிளியோகிராஃபின்னு சொல்லி இருக்கு. ஸோ அதுல வந்து முதலாவது வந்து இன்சர்ட் சைட்டேஷன் சொல்லி இருக்கு. இன்சர்ட் சைட்டேஷன்ல வந்து எட்நியூ சோர்சர். இந்த எட்நியூ சோர்சர்ல வந்து நீங்க தெரிவு செஞ்சிருக்க ஆர்டிக்கல் வந்து ஒரு ஜர்னலா, புக்கா அந்த மாதிரியான விஷயங்கள தான் நீங்க இங்க மென்ஷன் பண்ணுவீங்க. அடுத்தது வந்து இங்க வந்து ஆத்தரோட நேம்ஸ வந்து நீங்க மென்ஷன் பண்ணுவீங்க. இப்போ ஒரு ரிசர்ச் எடுத்துக்கொண்டா
ஓகே. ஒரு ரிசர்ச்ச நாங்க எடுத்துக்கொண்டோம்னு சொல்லி சொன்னா நாங்க இங்க இந்த பிடிஎஃப் இந்த ரிசர்ச்ச தான் நாங்க என்ன செய்றோம்னு சொல்லி சொன்னா, இந்த ரிசர்ச்ச வந்து எடுக்கிறோம். ஓகே. இந்த ரிசர்ச்ச ஓப்பன் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ண உடனே வந்து எங்களுக்கு இந்த ரிசர்ச் பாருங்க. இந்த ரிசர்ச்ல இங்க குடுத்திருக்க டீட்டெயில்ஸ் நாங்க போடணும். பாருங்க, இன்டர்நேஷனல் ரிசர்ச் இது வந்து ஜர்னல் ஒண்ணு. இந்த ரிசர்ச் வந்து ஜர்னல் ஒண்ணு. அப்ப நாங்க இங்க வந்து வேர்ட்ல என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, இத ஜர்னல் ஆர்டிகல்னு சொல்லி செலக்ட் பண்ணியாச்சு. ஆத்தர்ஸ். ஆத்தர்ஸ்ன்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து பாருங்க, இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த நேம் தான் வந்து என்னது, இதுல வந்து 2 ஆத்தர்ஸ் 3 ஆத்தர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த 3 ஆத்தர்ஸையும் வந்து நாங்க என்ன செய்றோம்னு சொல்லி சொன்னா, அங்கன மென்ஷன் பண்ணணும். அடுத்தது வந்து டைட்டில். அப்ப டைட்டில்ன்னு சொல்லி சொன்னா, எங்களுக்கு தெரியும் இந்த டாபிக் தான் வந்து இங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, டைட்டிலா இருக்கும். ஓகே. இப்ப ஜர்னல் நேம் கேட்குறாங்க. இப்ப ஜர்னல் நேம் கேட்கக்குள்ள வந்து பாருங்க, இன்டர்நேஷனல் ரிசர்ச் ஜர்னல் ஆஃப் த மோடரேஷனல் அண்ட் இன்ஜினியரிங் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ். அப்ப இந்த ஜர்னல் நேம வந்து நாங்க என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா, அப்படியே வந்து இது அப்படியே வந்து நீங்க ஜர்னல் நேம போடலாம். ஓகே. இயர்ஸ்ன்னு சொல்றதுக்குள்ள இது எந்த வருஷத்துக்குள்ளது? பாருங்க, இப்ப இங்க வந்து நார்மலாவே 2023ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2023. பேஜஸ். இப்ப பேஜஸ்ன்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து எங்களுக்கு இங்க சொல்லியிருப்பாங்க. நார்மலா ஒரு ரிசர்ச் எடுத்துக்கொண்டா பிபின்னு சொல்லி ஒரு நம்பர்ல வந்து பேஜஸ் தெரியும். ஸோ அங்கன பேஜஸ வந்து நாங்க மென்ஷன் பண்ணலாம். சரியா? ஓகே. அடுத்தது பாருங்க, இங்க அந்த ஷோ ஆல் பைபிளியோகிராபி ஃபீல்ட்ஸ்ன்னு சொல்லி சொன்னா, நாங்க மத்த டீல்ஸையும் ஃபில் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி இதோட ஓகே பண்ணாலும் கிரியேட் ஆகும். ஸோ இங்க வந்து பாருங்க, இந்த பேஜஸ்ன்னு சொல்லி இருக்கு. அடுத்தது வந்து பப்ளிஷர் பண்ணியிருந்தா பப்ளிஷர், இந்த வால்யூம்ன்னு சொல்லியெல்லாம் இருக்கு. பாருங்க, இந்த வால்யூம் தான் இது. இந்த வால்யூம தான் வந்து இங்கன சொல்றாங்க. வால்யூம் வந்து 5. இஷ்யூ பண்ணது வந்து பாருங்க, 2023 மே 5 இஷ்யூ பண்ண டேட். அப்ப இந்த இஷ்யூ டேட் வந்து இந்த இஷ்யூ டேட்ட வந்து நாங்க என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா, இங்க இந்த 2023 மே 5ஆம் தேதி. ஓகேயா? ஸோ அதத்தான் இங்கன போடணும். வால்யூம்ஸ் வந்து பாருங்க, 5வது வால்யூம்ஸ். அப்ப இந்த இங்கன வால்யூம்ஸ் 5ன்னு சொல்லி நாங்க போடலாம். ஸோ இங்க இஷ்யூன்னு சொல்லி சொன்னது அதே டேட்டையும் மென்ஷன் பண்ணலாம். இது ரொம்ப அவசியம்னு சொல்லி இல்ல. இந்த டீட்டெயில்ஸ்ங்கள மட்டும் மென்ஷன் பண்ணாலே ஓகே. மென்ஷன் பண்ணி நீங்க இங்கன கிரியேட் ஓகே குடுத்த உடனே வந்து சரியா? இந்த சைட்ல வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, இப்ப இவரோட நேம் வந்து பாருங்க, ஸ்பெல் தொடங்குது வந்து என்ல நிதின். ஓகேயா? பாருங்க, இந்த நிதின்னு சொல்லி அந்த டீட்டெயில்ஸோட வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, கிரியேட் ஆகுது. இந்த இயர் சரியா நீங்க ஏபிஐ ஸ்டைல் வந்து யூஸ் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னா, முதலாவது அவங்களோட நேம், அடுத்தது அவங்களோட இயர், அடுத்தது அந்த சப்ஜெக்ட்ன்ற டைட்டில் வரும். இதுதான் வந்து ஏபிஐ யூஸ் பண்ணி செய்ற மெத்தட். ஓகேயா? ஸோ நான் அடுத்த ஒரு ரெக்கார்டிங்ல வந்து ரிசர்ச் பிரசன்டேஷன்ஸ், அதாவது வந்து சாரி என்ன சொல்றது? ரிசர்ச் பிரசன்டேஷன்ஸ் இருக்கு. ஸோ இப்ப நீங்க இந்த சாப்டர் 5 வந்து சப்மிட் பண்ண முன்னுக்கு 4, 5 சப்மிட் பண்ண முன்னுக்கு சப்டைப்ஸ் வந்து கேம்பஸ்ல வந்து நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, பிரசன்டேஷன் ஒண்ணு செய்யணும். நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரொபோசல்க்கு எப்படி பிரசன்டேஷன் செஞ்சீங்களோ, அதே மாரி ஃபைனல் ரிசர்ச் சப்மிட் பண்ண முன்னுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, பிரசன்டேஷன் செய்யணும். அதே மாரி தான் பிரசன்டேஷன் வந்து நீங்க ப்ரொபோசலுக்கு செஞ்சீங்க. அதே யூசர் கைட் தான் ஃபாலோ பண்ணணும். பட் என்ன செய்யணும்னா, பிரசன்டேஷன்ல எட் பண்ற விஷயமும், நீங்க பிரசன்டேஷன்ல வந்து சொல்ற விஷயம் மட்டும் தான் கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆகும். நீங்க ஏன்னு சொன்னா, ஆரம்பத்துல வந்து ரிசர்ச் ப்ரொபோசல பத்தி பேஸ் பண்ணி சொல்லியிருப்பீங்க. இப்ப வந்து ஃபைனல்ல டைம்ல வந்து என்ன செய்வீங்கன்னு சொன்னா, ஓவரால் உங்களோட ரிசர்ச் பிரசன்டேஷன்ஸ், அதாவது ஓவராலா வந்து சாப்டர் 5ஐயும் பேஸ் பண்ணி தான் நீங்க என்ன செய்வீங்கன்னு சொல்லி சொன்னா, உங்களோட பிரசன்டேஷன வந்து சொல்லுவீங்க. இதுவும் 10 மினிட்ஸ் தான் இருக்கும். இதுவும் முதல் பேஸ் பண்ணி மாரியே தான் உங்களுக்கான ஒரு டைம் அலோகேட்டட் பண்ணியிருப்பாங்க. அந்த டைம்ல லாகின் ஆகி நீங்க செஞ்ச பிரசன்டேஷன வந்து அவங்கட்ட சொல்லிக் கொண்டு போகணும். ஃபைனல் பிரசன்டேஷன் டைம்லயும் என்ன நடக்கலாம்னு சொல்லி சொன்னா, சம்டைம்ஸ் வந்து ஏதாவது இஷ்யூஸ் ஆகியிருந்து, அதாவது வேரியபிள்ஸ் வந்து ரிமூவ் பண்ண சொல்லலாம். ப்ராப்ளம் ஏதாவது மிஸ்டேக் ஆகலாம். ஸோ அதெல்லாமே நடக்கும். ஏன்னு சொன்னா, ஸோ அந்த டைம்ல வந்து நீங்க அத பின்ன உதாரணம் சொல்லப்போனா, இப்ப ஃபைனல் பிரசன்டேஷன் டைம்ல வந்து ஒரு வேரியபிள ரிமூவ் பண்ண சொன்னாங்க. கண்டிப்பா நீங்க ரிசர்ச்ல வந்து அந்த வேரியபிள ரிமூவ் பண்ணி தான் நீங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா,
ஃபைனல் ரிசர்ச்சை வந்து சப்மிட் பண்ணணும். அப்ப நீங்க வேரியபிள ரிமூவ் பண்ணக்குள்ள வந்து எல்லா இடத்துலயும், அதாவது சாப்டர் 4ல நீங்க SPSS செஞ்சிருப்பீங்க. அதுல வேரியபிள டிலீட் பண்ணணும். சாப்டர் 1ல மென்ஷன் பண்ணியிருப்பீங்க. சாப்டர் 2ல மென்ஷன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த வேரியபிள் எங்கெங்கெல்லாம் ஐடென்டிஃபிகேஷன் ஆகுதோ, அங்க எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணணும். அப்படி இல்லாட்டி ஹெட்டிங்ஸ்ல ஏதாவது சேஞ்ச் பண்ண சொன்னா கூட சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். அப்படி இல்ல, உங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ண இயலாது, வேலிடான உங்களோட சைடுல ஒரு பாயிண்ட் ஒண்ணு இருந்துச்சுன்னு சொன்னா, நீங்க அத மென்ஷன் பண்ணுனா வந்து என்ன சொல்லலாம்னு சொன்னா, ஆ மாத்த தேவையில்ல. சரியா? ஆனா உதாரணத்துக்கு சொல்லப்போனா, அதுதான் இந்த ப்ரொபோசல் டைம்லயே வந்து சரியா நீங்க கோஆர்டினேட்டரோட கழிச்சு அந்த வேரியபிள்ஸ் எல்லாம் சரியா பார்த்து எடுத்துக்கொள்ள சொல்றது. அந்த ஹெட்டிங் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா வச்சுக்கொள்ள சொல்றது. சம்டைம்ஸ் வந்து சேஞ்ச் பண்ண சொன்னோன வந்து கடைசி டைம்ல வந்து ரொம்ப கஷ்டமா போயிரும். ஓகேயா. ஸோ அப்ப இந்த பிரசன்டேஷன் செய்யக்குள்ளே வந்து முதலாவது வந்து உங்களோட ஹெட்டிங்க நீங்க மென்ஷன் பண்ணி, உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டு, அது எல்லாமே வந்து ஃபில் பண்ணுவீங்க. ஸோ உங்களோட பிரசன்டேஷன் எப்ப இருக்கோ, அந்த பிரசன்டேஷன் டைம்ல வந்து தான் உங்களோட டேட்ட மென்ஷன் பண்ணுவீங்க. ஸோ 2வது ஸ்லைட்ல வந்து நீங்க என்னென்ன அந்த கன்டென்ட் சாப்டர் 1, சாப்டர் 2 பத்தி மென்ஷன் பண்றத போடுவீங்க. அடுத்தது வந்து இப்ப சாப்டர் 1ல நீங்க இன்ட்ரோடக்ஷன் சொல்றீங்கன்னா, அதுல என்னென்ன விஷயத்த வந்து இன்ட்ரோடக்ஷன் சொல்றீங்க? பேக்ரவுண்ட பத்தி சொல்லலாம், ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட், ரிசர்ச் கொஸ்டின் ஆப்ஜெக்டிவ், ஸ்கோப் ஆஃப் தி ஸ்டடி, சிக்னிஃபிகன்ட் ஆஃப் தி ஸ்டடி. ஸோ இந்த மாரியான மெயினான விஷயங்கள் மட்டும் தான் நீங்க சாப்டர் 1ல வந்து சொல்ல போறீங்க. ஸோ அப்ப பேக்ரவுண்ட் ஆஃப் தி ஸ்டடினா, அப்ப அடுத்தது வந்து பேக்ரவுண்ட் ஆஃப் தி ஸ்டடி. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க ப்ரொபோசல்ல வந்து செஞ்சிருப்பீங்க தானே? ப்ரொபோசல்ல செஞ்ச விஷயத்தையும் வந்து இங்க மென்ஷன் பண்ணலாம். இன் கேஸ் பிரசன்டேஷன் டைம்ல உங்களோட அந்த பேக்ரவுண்ட் ஆஃப் தி ஸ்டடிய பத்தியோ, ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ட பத்தி ஏதாவது சொல்லி இருந்தா, அந்த கரெக்ஷன செஞ்சு நீங்க ஃபைனல் பிரசன்டேஷன்ல வந்து அந்த டீட்டெயில்ஸ வந்து எட் பண்ணிக்கொள்ள முடியும். ஓகேயா? ஸோ இந்த சாப்டர் 1 ஆல்மோஸ்ட் வந்து நீங்க ப்ரொபோசல் பிரசன்டேஷன் டைம்ல சொல்லியிருக்க நேரம் வந்து அதுகள சரியா நீங்க மென்ஷன் பண்ணிக்கொள்ள முடியும். ஓகேயா? ஸோ அதுதான் இந்த பேக்ரவுண்ட் அண்ட் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ல. அடுத்தது வந்து உங்களுக்கே தெரியும், நாங்க வந்து ரிசர்ச் கொஸ்டின் அண்ட் ஆப்ஜெக்டிவ் வந்து இது எல்லாமே வந்து நாங்க தனித்தனியா ஆரம்பத்துல காட்டியிருந்தோம். ஃபைனல் டைம்ல வந்து இது எல்லாமே நீங்க ஒண்ணா மென்ஷன் பண்ணி காட்டலாம். ஸோ எந்த பிரச்சனையுமே இல்ல. ஸோ இதுல டைம்ஸ் அண்ட் நியூ ரோமன்ஸ் இந்த அமௌண்ட்ல இந்த என்ன சொல்றது, இந்த டைப்ல தான் இருக்கணும், இந்த சைஸ்ல தான் இருக்கணும்னு சொல்லிலாம் இல்ல. பாருங்க பிரசன்டேஷன் மோட் போட்டோனே வந்து இந்த விஷயம் எல்லாமே வந்து ரொம்ப பெரிய வியூல வந்து காட்டிக்கொண்டு இருக்கும். ஓகேயா? ஸோ அடுத்தது வந்து இந்த சிக்னிஃபிகன்ட் ஆஃப் தி ஸ்டடி, ஸ்கோப் ஆஃப் தி ஸ்டடி அதுகள கொஞ்சம் நீங்க மென்ஷன் பண்ணியே ஆகணும். சம்டைம்ஸ் வந்து இந்த ஃபைனல் டைம்ல வந்து உங்கள்ட்ட சூப்பர்வைசர் வந்து இந்த சிக்னிஃபிகன்ட் ஆஃப் தி ஸ்டடி, ஸ்கோப் ஆஃப் தி ஸ்டடி எல்லாம் வந்து ஸ்கிப் பண்ண சொல்லிருவாரு. சம்டைம்ஸ் இத வந்து போடாட்டி உங்களுக்கு என்ன நடக்கும்னு சொன்னா, ஓகே உங்களோட என்ன சொல்றது, உங்களோட பிரசன்டேஷன் வந்து ஒரு இம்ப்ராப்பரா இருக்காது. சரியா? மத்தது வந்து இன்னொரு ஐடியா ஒண்ணு தரேன். நீங்க பிரசன்டேஷன் வந்து நீங்க உங்களோட டைம் இருக்குன்னா, அந்த டைம்லயே லொக் ஆகாதீங்க. நீங்க அதுக்கு முன்னுக்கே வந்து லொக் ஆகிருங்க. சரியா? அப்படி லொக் ஆகி இருக்கக்குள்ள உங்களுக்கு தெரியும், அந்த ஆர்டர் படித்தானே பிரசன்ட் பண்ணுவாங்க. அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஆர்டர் படியோ, ஏதாவது ஒரு ஆர்டர் லிஸ்ட் ஒண்ணு புரொவைட் பண்ணியிருப்பாங்க தானே! ஸோ அப்படி அப்படி இருக்கும் பொழுது, உங்களுக்கு ஒரு என்ன சொல்றேன்னா, ஒரு ஐடியா ஒண்ணு எடுத்துக்கொள்ளலாம். அவங்கட்ட என்னென்ன மாரியான கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ அந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் உங்கள்ட்ட ஆன்ஸர் இருக்கா? ஸோ அந்த கொஸ்டின்ஸ்க்கு உங்களுக்கு சரியா வந்து பதில் சொல்ல முடியுமா? அப்படி இல்லாட்டி சம்டைம்ஸ் வந்து இந்த ஏதாவது டாபிக்க வந்து இதையே நீங்க போட்டீங்க, இத ரிமூவ் பண்ணீங்க, இது தேவையில்லன்னு சொல்லக்குள்ள, நீங்க என்ன செய்யலாம்ன்னு சொன்னா, உங்களோட பிரசன்டேஷன்ல வந்து டக்கண்டா அத ரிமூவும் பண்ணிக் கொள்ளலாம். ஸோ இதெல்லாம் வந்து என்னோட சின்ன சின்ன எக்ஸ்பீரியன்ஸ வந்து தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ அந்த மாரி டைம்ல வந்து உங்களோட நாலேட்ஜ யூஸ் பண்ணி நீங்க அத செஞ்சுக்கொள்ளலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ நீங்க 2 நீங்க இருக்கீங்க 4வதா, உங்களுக்கு முன்னுக்கு இருக்கவங்களுக்கு வந்து என்ன சொல்றான்னு சொன்னா, இந்த சிக்னிஃபிகன்ட் ஆஃப் தி ஸ்டடி, ஸ்கோப் ஆஃப் எல்லாம் தேவையில்லன்னு சொன்னா, நீங்க டக்குனு என்ன செய்யலாம்ன்னு சொன்னா, இந்த ஸ்லைட வந்து அப்படியே ரிமூவ் பண்ணிக்கொள்ளவும் முடியும். சரியா? ஸோ நீங்க இங்கன மட்டும் ரிமூவ் பண்ணவே இல்லல. அங்க நீங்க கன்டென்ட் பேஜ் போட்டிருக்கீங்க. அங்கனையும் ரிமூவ் பண்ணணும். சரியா? ஆனா முதலாவதா நீங்க தான் இருக்கீங்கன்னு சொன்னா, அது இந்த செய்ய வசதி இல்ல. ஓகேயா?
ஸோ அடுத்தது வந்து நாங்க பார்த்தோம் என்னதுன்னு சொல்லி சொன்னா சாப்டர் 2. அப்ப சாப்டர் 2ல நாங்க மெயின் என்ன சொல்றோம்? ரிவ்யூ ஆஃப் த ரிலேட்டட் ஸ்டடி. இதைத்தான் நாங்க சொல்றோம். அதாவது மெயினா சாப்டர் 2ல இருந்து இந்தந்த பாயிண்ட் சொல்லணும்னு சொல்லி சொன்னா அதுகளை மட்டும் தான் நான் இங்கே போட்டிருக்கேன். கன்செப்சுவல் ஃப்ரேம்வொர்க்கை பத்தி சொல்லணும். அடுத்தது லிட்ரேச்சர் ரிவ்யூ டைமென்ஷனை பத்தி சொல்லணும். அப்ப லிட்ரேச்சர் ரிவ்யூ ஆஃப் ரிலேட்டட் ஸ்டடீஸ்னு சொல்லி சொன்னா நீங்க இந்த ரிசர்ச் செய்யறதுக்கு முன்னுக்கு எந்தெந்த ரிசர்ச்களை வந்து ரிஃபர் பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்போ அந்த ரிஃபர் பண்ண டீட்டெயில்ஸோட வந்து சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு லைன் அப்ல வந்து சொல்லணும். இப்போ பாருங்க நான் இப்போ இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து 4 ரிசர்ச் எடுத்திருக்கேன். அவங்க 2020 இது வந்து ரிலேட்டடான இயர்ஸா இருந்தாலும் ரொம்ப நல்லா பாருங்க 2011, 20, 21, 22ல. ஸோ அவங்க ஒவ்வொருத்தரும் எந்தெந்த ரிசர்ச்சை வந்து பத்தி சொல்லி இருக்கிறாங்க. ஸோ இந்த ரிசர்ச் ரிவ்யூ த ரிலேட்டட் ஸ்டடீஸ்னு சொல்லி சொன்னா நீங்க எடுத்திருக்கிற ரிசர்ச்சோட வந்து ரிலேட்டடான ரிசர்ச் தானே இது. ஸோ அப்ப இதுல என்னென்ன விஷயத்த வந்து சொல்லியிருக்கான்னு சொல்லி தான் நீங்க அங்க என்ன செய்வீங்கன்னு சொல்லி சொன்னா மென்ஷன் பண்ணி கொண்டு போவீங்க. ஓகேயா? ஸோ அடுத்த இதெல்லாமே வந்து ஃபைனல் ரிசர்ச்லயும் வந்து நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன் சாப்டர் 2ல. அடுத்தது பார்த்தீங்கன்னா லிட்ரேச்சர் ரிவ்யூ. இது வந்து நீங்க நார்மலா வந்து பிரசன்டேஷன் டைம்ல நீங்க போட்ட லிட்ரேச்சர் ரிவ்யூ டேபிளே தான் இங்கேயும் நீங்க போடுங்க. சம்டைம்ஸ் வந்து பிரசன்டேஷன்ல வந்து வேரியபிள்ஸ் ஏதாவது ரிமூவ் பண்ண சொல்லியிருந்தா அந்த வேரியபிளை ரிமூவ் பண்ணிட்டு நீங்க இங்கே அந்த யாராவது ஒருத்தர் மென்ஷன் பண்ண அந்த என்ன கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பத்தி என்ன சொல்ல அந்த வேரியபிளை பத்தி யார் யார் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை நீங்க ஜஸ்ட் ஒரு பேராகிராஃப் இங்கே நம்ம மென்ஷன் பண்ணுவீங்க. ஸோ அடுத்தது தான் கன்செப்சுவல் ஃப்ரேம்வொர்க். அப்போ கன்செப்சுவல் ஃப்ரேம்வொர்க் வந்து போடும் பொழுது ஸோ நாங்கள் என்னென்ன டீட்டெயில்ஸ் அந்த ஒரு சின்ன ஒரு ஹெடிங் கொடுத்துட்டு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் டிபெண்டன்ட் வேரியபிள் நீங்கள் இந்த ஃபைனல் ரிசர்ச்சில் போட்டதை வந்து இங்கே கேப்சர் பண்ணிட்டு நீங்கள் இந்த சோர்ஸ் எங்கே எடுத்தீங்கன்னு சொல்லி கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி காட்டுவீங்க. இதுதான் 2வது சாப்டர். அடுத்தது இப்போ 3வது சாப்டர் எடுத்துக்கொண்டா 3வது சாப்டரில் வந்து நாங்கள் பார்த்தோம் தானே பொதுவாக வந்து ரிசர்ச் ஒன்னியனை பேஸ் பண்ணி தான் இருக்கும் 3வது சாப்டர். அப்போ அந்த 3வது சாப்டரில் வந்து நாங்கள் philosophy, approaches, strategic choice, data collection method, sampling, data analysis, அப்புறம் ஹைபோதீசிஸும் ஆபரேஷனல் டேபிளும் கொஸ்டினையர் டிசைன் பண்ணதையும் பற்றி நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணுவீங்க. ஸோ அப்போ இது வந்து நார்மலாக இந்த மெத்தடாலஜி ஆஃப் டிசைன் வந்து உங்களுக்கு தெரியும். நாங்கள் சாப்டர் ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் ப்ரொபோசல் ப்ரெசன்டேஷன் டைம்லையும் வந்து இந்த ரிசர்ச் மெத்தடாலஜி டிசைனை வந்து போட்டோம். ஸோ அதே தான் நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணி என்னென்ன மாதிரியான விஷயங்களை வந்து இன்க்ளூட் பண்ணி இந்த பாருங்க என்ன மெத்தட் என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன அப்ரோச்சஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ இப்போ இதெல்லாம் உங்களுக்கு வந்து இப்போ நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். சாப்டர் 1, 2, 3, 4, 5, 6. ஸோ அதை தான் நீங்கள் அங்கே கேப்சர் பண்ணுவீங்க. சரியா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இங்கன்னா ஹைபோதீசிஸ் கண்டிப்பா வந்து நீங்க ஹைபோதீசிஸ் வந்து மென்ஷன் பண்ணியே ஆகணும். ஸோ ஹைபோதீசிஸ் 1 ஹைபோதீசிஸ் 2 எத்தனை வேரியபிளோ அத்தனை வேரியபிளுக்கும் ஹைபோதீசிஸ். ஸோ ஹைபோதீசிஸ் வந்து கிரியேட் பண்ணக்குள்ள வந்து நாங்க நல்ல ஹைபோதீசிஸும் கிரியேட் பண்ணியே தான் ஆகணும். அதாவது அதாவது நாட் இம்பேக்டாகவும் இருக்கலாம் இம்பேக்டாகவும் இருக்கலாம்னு சொல்லி நோ சிக்னிஃபிகண்ட் சிக்னிஃபிகன்ட்னு சொல்லி அதுதான் ஹைபோதீசிஸ். அடுத்தது ஆபரேஷனல் சம் டேபிளும் வந்து நாங்கள் நார்மலாக வந்து ப்ரொபோசல் ப்ரெசன்டேஷனில் வந்து கிரியேட் பண்ணதே தான் வந்து இங்கேயும் மென்ஷன் பண்ணுவோம். ஓகே. ஸோ அது மென்ஷன் பண்ணக்குள்ள வேரியபிள் டைமென்ஷன் ஸோ அந்த சோர்சஸ் எங்கெங்க இருந்து எடுத்தது மெஷர்மெண்ட் என்ன மெஷர்மெண்ட்ல வந்து 5 பாயிண்ட் லிக்கட் ஸ்கேல். ஏன் 5 பாயிண்ட் லிக்கட் ஸ்கேல் நாங்கள் சொல்கிறோம் தானே. அதாவது எக்ரியா டிஸ்அக்ரியா ஸ்ட்ராங்லி டிஸ்அக்ரியா ஸ்ட்ராங்லி எக்ரியா இல்லாட்டி நியூட்ரலான்னு சொல்லி அதை தான் நாங்கள் சொல்கிறேன். ஓகே. அடுத்தது அடுத்தது வந்து தான் நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் சாப்டர் 4 சாப்டர் 3ல வந்து அடுத்தது
கொஸ்டின் அண்ட் டிசைனிங்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம். அதாவது வந்து இப்போ நாங்கள் எங்களோட கொஸ்டின் யாரில் வந்து செக்ஷன் 1ல என்ன கேட்டிருக்கோம், செக்ஷன் 1ல பார்ட் ஏல என்ன டெமோகிராஃபி ஃபேக்டர்ஸை பற்றி கேட்டிருப்போம். அடுத்தது அப்புறம் ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் கேட்டிருப்போம். செக்ஷன் 2ல தான் நாங்கள் நார்மலாக இண்டிபெண்டன்ட் வேரியபிள், டிபெண்டன்ட் வேரியபிள் அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து கேட்டிருப்போம். ஸோ அதுக்குள்ள தான் நாங்கள் மென்ஷன் பண்ணணும். முடிஞ்சால் நாங்கள் கூகுள் ஸ்காலரை வந்து நீங்கள் லிங்க்ல வந்து கனெக்ட் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் வந்து பேனலில் வந்து கேட்கலாம் உங்களோட கூகுள் ஸ்காலர் ஃபார்மை வந்து காட்ட சொல்லி. ஸோ அப்படி காட்ட சொல்லும் பொழுது வந்து என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால், கண்டிப்பாக இப்படி லிங்க் ஒன்று போட்டுக்கொண்டீங்கன்னு சொல்லி சொன்னால் டேரெக்டாக அந்த லிங்க்குக்கு போயிட்டு கூகுள் ஸ்காலர் ஃபார்ம் வந்து உங்களால் காட்ட முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நான் கூகுள் ஸ்காலர் ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ணும் பொழுதே சொன்னேன், மெயில் ஐடியை வந்து ரிக்வஸ்ட் கொடுக்க வேணான்னு சொல்லி. ஆனால் நீங்கள் ப்ரெசன்டேஷனுக்கு போக முதல்ல வந்து இப்போ டேட்டா எல்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டுப்பீங்க தானே ஓவராலாக. ஸோ அங்கே போயிட்டு செட்டிங்ஸில் போயிட்டு அங்கே வந்து மெயில் ஐடியை வந்து கிளிக் பண்ணி வைங்க. ஏன்னு சொன்னால் மெயில் ஐடி நாங்கள் கிளிக் பண்ணாட்டி என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால் என்ன சொல்றது ஒரு சாம்பிள் டே, அதாவது வந்து ஒருத்தருக்கு வந்து எத்தனை சாம்பிள் வேணுனாலும் வந்து ஃபில் பண்ண முடியும். ஆனா மெயில் ரிக்வெஸ்ட் பண்ணா ஒருத்தருக்கு ஒரு சாம்பிள் மட்டும் தான் ரிக்வெஸ்ட் பண்ண முடியும். சம்டைம்ஸ் வந்து கூகுள் ஃபார்ம் போயிட்டு காட்ட சொல்லி அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி சொன்னா அது உங்களுக்கு இஷ்யூ ஆகும். ஸோ அதனால தான் நாங்கள் சொல்றேன். மற்றது வந்து இப்போ இங்கே கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்கலாம், டேட்டா எல்லாம் நீங்க எப்படி கலெக்ஷன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ நீங்க உண்மையாலுமே வந்து அங்கே என்ன சொல்லலாம்னு சொன்னா, இப்போ நீங்க அந்த எந்த ஸ்பெசிபிக் இண்டஸ்ட்ரியில இருக்கீங்களோ அந்த ஸ்பெசிபிக் இண்டஸ்ட்ரியில போயிட்டு நான் டேட்டா கலெக்ட் பண்ணி கொண்டேன்னு சொல்லலாம். சம்டைம்ஸ் சும்மா சரி கேட்கலாம், எல்லாரும் இந்த டேட்டா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணாங்களா, நீங்க சொல்லலாம் எல்லாரும் டேட்டா எனக்கு ப்ரொவைட் பண்ணாங்கன்னு சொல்லி. நீங்களே இந்த டேட்டா கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து நீங்க ஃபில் பண்ணியிருந்தாலுமே வந்து அங்க எந்த விதமான சூப்பர்வைசருக்கும் தெரியாது. ஸோ அதனால வந்து நீங்க ஆனஸ்டா செஞ்ச மாதிரி தான் அந்த விஷயங்களை வந்து எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவீங்க. அடுத்த ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த கொஸ்டின் யார் வந்து நீங்க ப்ரெசன்டேஷன் ரெடி ஆகக்குள்ள வந்து ஒரு ஃபோல்டர்ல நீங்க போட்டுக்கொள்ளணும். இந்த ஃபைனல் ப்ரெசன்டேஷன், உங்களோட கூகுள் ஃபார்ம், நீங்க அந்த கூகுள் ஸ்காலர்ல வந்து ஃபைனல் பண்ணிக்கொண்ட டேட்டாஸ் ரெக்கார்ட்ஸ், அடுத்தது ரிசர்ச் ப்ரொபோசல் டைம்ல செஞ்ச ப்ரெசன்டேஷன், அடுத்தது சாப்டர் வைஸ் செஞ்ச டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ரீநேம் பண்ணி சரியா நீங்க போட்டு வச்சுக்கொள்ளுங்க. இன்கேஸ் ஏதாவது இஷ்யூஸோ அப்படி இல்லாட்டி ஏதாவது ப்ராப்ளம்ல வந்து நீங்க அந்த டாக்குமெண்ட்டை வந்து ஓப்பன் பண்ண சொன்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டக்கூடிய மாதிரி இருக்கணும். ஓகே, ஸோ அதனால வந்து நீங்க கண்ட மாதிரி டாக்குமெண்ட்ஸ்ங்கெல்லாம் வந்து வச்சுக்கொள்ள வேணும். ஸோ ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணி ரிசர்ச் ப்ரெசன்டேஷன், ரிசர்ச் ப்ரொபோசல், அப்புறம் என்னது சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3, சாப்டர் 4 அண்ட் சாப்டர் 5, அப்புறம் கூகுள் ஸ்காலர் ஃபார்ம், அப்புறம் கூகுள் ஸ்காலர்ல கலெக்ட் பண்ண டேட்டா, SPSS கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க, SPSS ரிசல்ட்ஸ் டாக்குமெண்ட். ஸோ அது எல்லாமே வந்து சரியா ரீநேம் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இன்கேஸ் சூப்பர்வைசரோ அப்படி இல்லாட்டி அங்கே இருக்கிற யாராவது அந்த பேனல்ல இருக்கிறவங்க வந்து ரைஸ் சைன் பண்ணி உங்களோட கூகுள் ஸ்காலர் ஃபார்மை காட்டுங்க, உங்களோட SPSS டேட்டா ரிசல்ட்ஸை காட்டுங்க, அப்படி இல்லாட்டி உங்களோட சாப்டர் 3 வந்து ஒரு காட்டுங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு காட்டுறதுக்கான எவிடன்ஸ் இருக்கணும். அந்த டைம் வந்து தடுமாறி கொண்டு அங்க இருக்கு இங்க இருக்குன்னு சொல்லி எல்லாம் சொல்ல முடியாது. நீங்க ஸ்மார்ட்டா இருக்க பழகி கொள்ளுங்க. ஓகே, அடுத்தது வந்து சாப்டர் 4. இப்போ இந்த சாப்டர் 4ல தான் ஆல்மோஸ்ட் வந்து நாங்க டேட்டா அனலைஸ் பாஸ்ட்டை பற்றியே சொல்லணும். இந்த ப்ரீக்வன்சி அனலைஸ்னு சொல்லி சொல்றது என்னதுன்னு சொல்லி சொன்னா, நாங்க அந்த கூகுள் ஸ்காலர்ல வந்து டெமோகிராஃபி ஃபேக்டர்ஸை பற்றி டேட்டா கலெக்ட் பண்ணது தான் வந்து ப்ரீக்வன்சி அனலைஸ்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அதில் தான் வந்து ஆல்மோஸ்டா வந்து இப்போ எங்களுக்கு வந்து ஜெண்டர்ல எவ்வளோ பேர் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கிறாங்க, ஃபீமேல் எவ்வளோ பேர், ஜெண்டர்ல ஃபீமேல் எவ்வளோ பேர், மேல் எத்தனை பேர். ஸோ ஓவரால் ப்ரெசன்டேஜ் இந்த ப்ரீக்வன்சி எண்கணித ரீதியாக வந்து நாங்கள் என்ன சொல்றதுன்னு சொன்னால் தரவுகளுக்கான ஆதாரங்களை முன்வைக்கிறது. ஸோ இந்த இன்கம் லெவல் நீங்கள் இங்கே என்னென்ன இந்த டெமோகிராஃபி ஃபேக்டர்ஸில் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டீங்களோ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எல்லாமே ப்ரொவைட் பண்ணணும். ஓவராலாக இது ரெண்டு பாருங்க 62.6 37.4 சொல்லக்குள்ள ஓவராலா 100% கவர் ஆகும். இங்கே 241 and 144 385 சாம்பிள் டேட்டா ஓவராலா. ஸோ இது எல்லாமே வந்து ஈக்குவாலிட்டியா இருக்கணும். அடுத்தது வந்து ஸ்கேல் ஆஃப் மெஷர்மெண்ட், இந்த ரிலையபிலிட்டி டெஸ்ட், ஃபேக்டர்ஸ் ஆஃப் அனலைசஸ், அந்த டிஸ்கிரிப்டிவ் அனலைஸ், இன்டர்பீரியர் அனலைஸ், இது எல்லாமே வந்து இது மல்டி ரெக்ரேஷன் அனலைஸ். ஸோ இது எல்லாமே வந்து நாங்கள் சாப்டர் 4ல வந்து ரெக்கார்டிங்ல வந்து நான் 1 by 1 சொல்லி இருக்கிறேன். ஸோ எப்படி நாங்கள் கால்குலேஷன் பண்ணணும், இது ஏன் கால்குலேஷன் பண்றோம்னு சொல்லி. ஸோ அந்த டீட்டெயில்ஸுங்களுக்கான அந்த டேபிள்ஸ் எடுத்து மட்டும் இங்கே நான் அப்படியே அந்த ஹெட்டிங்க்கு கீழே வந்து நீங்க போட்டுக்கொண்டு போவீங்க. போட்டுட்டு நீங்க இதை வந்து
ப்ரெசன்டேஷன் டைம்ல வந்து சொல்லி கொண்டு போவீங்க. ஓகே. ஸோ அடுத்தது வந்து சம்மரி ஆஃப் ஹைபோதீசிஸ். இதுல தான் நீங்க என்னென்ன வேரியபிள் உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகியிருக்கு, எந்தெந்த வேரியபிள் வந்து அக்செப்ட் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லி எல்லாமே மென்ஷன் பண்ணுவீங்க. சம்டைம்ஸ் வந்து இதுல கூட உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இது ஏன் 0.0738 போயிருக்கு? ஸோ இது 0.05 0.00 வந்தா இதை அக்செப்ட் பண்ணிக்கொள்ள முடியுமா? ஏன் அக்செப்ட் பண்றீங்க? அப்படின்னு சொன்னா உங்கள்ட்ட ஆன்சர் கேட்கலாம். அதாவது ரூல் ஒண்ணு இருக்கு. என்னதுன்னு சொல்லி சொன்னா 0.05 விட குறைவா இருக்கிறது எல்லாமே நாங்க வேரியபிள்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கொள்ள முடியும். பிகாஸ் அதுதான் நாங்க படிச்சிருக்கோம். அந்த கான்ஃபிடென்ட் லெவல் 95% 5% வந்து என்னதுன்னா எரர்ஸ் லெவலுக்கும் போகும்னு சொல்லி அதைத்தான் நாங்க இங்க மென்ஷன் பண்றோம். ஓகே. அடுத்தது சாப்டர் 5லயே வந்து நீங்க ஓவர்வியூவா வந்து ஃபைண்டிங் ஒண்ணு குடுத்துட்டு, இந்த டிஸ்கஷன் ஆஃப் த மெயின் ஃபேக்டர்ஸ் அதே மாரி தான். நான் சாப்டர் 5ல சொன்ன மாரி தான். இந்த பிராண்ட் இமேஜ் வந்து செலக்டட் இல்ல. அப்ப ஏன் செலக்ட் இல்லன்னு சொல்லணும். பிரைஸ், டேஞ்சிபிலிட்டி, சேல்ஸ், ப்ரமோஷன்லாம் அக்ரி அதாவது ரிஜெக்ட் இல்ல. அக்செப்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அது ஏன் அக்செப்ட் பண்ணப்பட்டுச்சு? அத என்ன செய்யலாம்? அப்புறம் லிமிட்டேஷன் ஆஃப் த ஸ்டடி, ரெக்கமெண்டேஷன் ஃபார் த ஃபியூச்சர் ஸ்டடி. அப்ப இந்த ஓவர்வியூனா நாங்க ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு 2 லைன்ல தான் நாங்க குடுக்கணும். பெரிய பேராகிராஃபா பிரசன்டேஷன் செய்ய வேணாம். டிஸ்கஷன் ஆஃப் த மெயின் ஃபேக்டர்ஸ். அப்ப நாங்க இந்த பிராண்ட் இமேஜ் பாருங்க என்ன சொல்லியிருக்கோம். உதாரணத்துக்கு பிராண்ட் இமேஜ் மேபி நான் செஞ்ச ரிசர்ச்சே உங்களுக்கு சொல்றது வந்து உங்களோட ஃபேக்டர்ஸை வந்து நீங்க இங்க அப்ளை பண்ணி இந்த விஷயங்களை எழுதி கொள்ள பாருங்க. ஸோ அப்ப இங்க வந்து ஓகே. ஸோ அப்ப அங்கன வந்து நான் குடுத்துட்டு, இது ஏன் பிராண்ட் இமேஜ் வந்து ரொம்ப சூட்டபிள் இல்ல. ஸோ அதுக்கான காரணம் என்னதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதே மாரி வந்து டிஸ்கஷன் ஆஃப் த அதர் மெயின் ஃபேக்டர் பிரைஸ், டேஞ்சிபிலிட்டி, சேல்ஸ், ப்ரமோஷன். இப்ப நீங்க என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்கோ அந்தந்த வேரியபிள்ஸ் வந்து மென்ஷன் பண்ணுவீங்க. அப்புறம் உங்களுடைய ரிசர்ச்ல லிமிட்டேஷன்ஸ் என்ன இருக்கு? ஸோ அது ஒன் வேர்ட் பாருங்க. டைம் லிமிட்டேஷனா இருக்கலாம். சாம்பிள் சைஸ் லிமிட்டேஷனா இருக்கலாம். ஃபேக்டர்ஸ் அதாவது ரிசர்ச் ஸ்டடி ஃபோக்கஸ் ஒன்லி மோட்டார் இன்சூரன்ஸ் கஸ்டம் ஆஃப் த இன்சூர்ட் இன் HNBGA. அப்ப அந்த ஸ்பெசிஃபிக்கான ஆர்கனைசேஷன் மட்டும் நீங்க எடுத்திருக்கலாம். அப்படி இல்லாட்டி ஸ்பெசிஃபிக்கான ப்ரொவின்ஸ், கண்ட்ரி. ஸோ அதெல்லாமே லிமிட்டேஷன்ஸ்குள்ள தான் வரும். ஓகே. அடுத்து நீங்க தெரிவு செஞ்ச வேரியபிள் கூட ஒரு லிமிட்டேஷனா தான் இருக்கும். அடுத்து ரெக்கமெண்ட் போது ஃபியூச்சர் ஸ்டடி. ஸோ இதை வந்து அதாவது ஃபியூச்சர் ரிசர்ச்க்கு வந்து நீங்க என்னென்னத்துக்கு ரெக்கமெண்ட் பண்றீங்க, யாருக்கு ரெக்கமெண்ட் பண்றீங்க, அந்த மாதிரியான விஷயங்களை கொடுத்துட்டு கடைசியா டைம் பிளானை எட் பண்ணிட்டு இங்கேயும் வந்து என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா ரெஃபரன்ஸை கொடுக்கணும். ஓகே. ஸோ இவ்வளவு தான் ஃபைனல் ரிசர்ச் ப்ரெசன்டேஷன்ஸ் வந்து செய்யற மெத்தட். ஓகே. ஸோ நான் இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆல்ரெடி நான் எல்லாருக்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதை வந்து என்ன செய்யறேன்னு சொன்னா பார்த்து செஞ்சு கொள்ளுங்க. ஓகே. அதே மாதிரி இப்ப நாங்க ப்ரெசன்டேஷன் அதாவது ப்ரொபோசல் ப்ரெசன்டேஷனுக்கு வந்து ஒரு ஸ்பீச் ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கொண்டு தான் நாங்க பேசணும். அதே மாதிரி ப்ரெசன்டேஷன் ஆஃப் ஸ்பீச் ஃபைனலுக்கும் வந்து நாங்க அப்படி ஒரு ப்ரெசன்டேஷன் ஒன்று செஞ்சு வச்சுக்கொள்ளணும். ஃபைனல் ப்ரெசன்டேஷன் டைம்லயும் ஒரு ஸ்பீச் ஒன்று செஞ்சு வச்சுக்கொள்ளணும். சரியா? ஸோ இப்போ அதுலயும் வந்து என்ன சொல்றான்னு சொன்னா சம்டைம்ஸ் வந்து அதுலயும் வந்து நாங்க குட் மார்னிங்கோ குட் ஆஃப்டர்நூனோ சொல்லிட்டு உங்களோட நேமை சொல்லிட்டு உங்களோட ரிசர்ச் டாபிக்கை பற்றி சொல்லிட்டு மை கண்டென்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு அப்படி இல்லாட்டி உங்களோட வந்து அந்த உள்ளடக்கம் தானே. ஸோ டேபிள் டாபிக்ஸ்ன்னு சொல்லி என்னென்ன கண்டென்ட் இருக்குன்னு சொல்லி அந்த கண்டென்ட் மென்ஷன் பண்ணிட்டு சாப்டர் 1. ஸோ அந்த சாப்டர் 1 சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட்லி டாக்கிங் அபவுட் த பேக்ரவுண்ட் ஆஃப் த ரிசர்ச்னு சொல்லிட்டு அதுல கொஞ்சம் விஷயம் அதாவது ப்ரெசன்டேஷன்ல இருக்க விஷயத்தையே வந்து நீங்க இங்கே சொல்ல வேணாம். ப்ரெசன்டேஷன்ல இல்லாத விஷயத்த வந்து நீங்க இங்கே சொல்லணும். அதுக்கு இப்படி ஒரு ப்ரிப்பரேஷன் ஒன்று வச்சுக்கொண்டு இதை பிரிண்ட் அவுட் போட்டு கையில வச்சு கொள்ளுங்க. நீங்க கேமரா ஆன் பண்ண மாட்டீங்களே. ஸோ கேமரா ஆன் பண்ண சொன்னாலும் நான் சொல்லியிருக்கேன் வந்து பவர் கட்டோ இல்லாட்டி அந்த இடத்துல எனக்கு சூட்டபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செஞ்சு கொண்டு போகலாம். ஒவ்வொரு ஸ்லைடும் போகக்குள்ள மை நெக்ஸ்ட் ஸ்லைட் இஸ் டேக்கிங் அபவுட் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். ஸோ அந்த மாதிரி. ஸோ இதுக்கெல்லாம் வந்து கூடுதலான ஆட்கள் வந்து இந்த ஏஐ டூலை ஜென்ரேட் பண்ணி தான் நீங்கள் செய்வாங்க. ஸோ அதெல்லாம் மோஸ்ட் ஆஃப் தெம் வந்து இக்னோர் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க தான் பேனலில் இருக்குவாங்க. ஸோ நாங்கள் என்னென்ன விஷயம் செஞ்சாலும் வந்து என்ன செய்ய அவங்களுக்கு 1 மினிட்ல வந்து அவங்களுக்கு வந்து அதை கெதர் பண்ணிக்கொள்ள முடியும். ஓகே. நல்லா இன் டீட்டெயிலாக பார்க்குறவங்கன்னு சொல்லி சொன்னா
ஸோ அதனால அதுகளை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ இந்த ஒவ்வொரு ஸ்லைடுக்கும் வந்து ஒப்ஜெக்டிவ் இந்த ஹெட்டிங் மெயினாக நான் ஏன் இதை ரெட் கலர் போட்டிருக்கேன்னு சொல்லி சொன்னால் ஒப்ஜெக்டிவ்னு சொல்லி சொல்கிற இடத்துல நான் இந்த விஷயத்த சொல்லணும். ஸோ அதனால தான் அப்படி மெயினான விஷயங்களை வந்து போட்டிருக்கேன். சம்டைம்ஸ் வந்து சூப்பர்வைசர் என்ன சொல்றது ப்ரெசன்டேஷன் பேனல்ல வந்து நீங்க உங்களுக்கு முன்னுக்குள்ளவங்க சொல்லிக் கொண்டு போகல அதை ஸ்கிப் பண்ண சொல்லுவாங்க, அதை சொல்ல வேணாம்னு சொல்லுவாங்க. அந்த டைம்ல வந்து நீங்க இந்த ப்ரெசன்டேஷன் என்ன சொல்றது நீங்க இந்த ப்ரெசன்டேஷன் ஸ்பீச் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்வீங்க தானே, அதுல சொல்ல தேவை அதாவது இந்த விஷயங்கள்லாம் ஸ்கிப் பண்ண சொல்றனால அந்த என்னென்ன விஷயங்களை ஸ்கிப் பண்ண சொல்றாங்களோ அந்த விஷயங்களை வந்து ஒரு கலர்ல ஒரு ரெட் கலர்ல சொல்லி மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஸோ அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தேவையும் இல்லை. ஓகேயா? ஸோ அடுத்தது ஒவ்வொரு ஸ்லைடை பற்றியும் நீங்கள் இங்கே வந்து என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் மென்ஷன் பண்ணிக்கொண்டு போகணும். ஸோ இது நார்மலாக வந்து ஓவரால் நீங்கள் ப்ரெசன்டேஷன்ஸ் அதாவது வந்து என்ன சொல்றது ப்ரொபோசல் ப்ரெசன்டேஷன் டைம்லேயும் ஒரு ஸ்பீச் ஒன்று நான் சொன்னேன் கிரியேட் பண்ணி வச்சுக்க சொல்லி அதே வந்து இதுக்கும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இதில் வந்து எடிஷனலாக நீங்கள் சாப்டர் 4க்கும் 5க்கும் மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ணி கொள்ளணும். ஓகேயா? ஸோ அதை தான் சொல்கிறேன். பாருங்க இப்போ இங்கே நான் வந்து இவ்வளோ டீட்டெயில்ஸ் போட்டிருக்கேன். நான் நார்மலாக இந்த விஷயங்கள் அவ்வளோத்தையும் வந்துமே நான் அந்த டைம்ல வந்து சொல்லலை. ஸோ நீங்க அந்த டைம்ல வந்து உங்கள்கிட்ட கேட்குற கொஸ்டின்ஸை பொறுத்து நீங்க இந்த விஷயங்கள் எல்லாம் மாத்தி கொள்ள முடியும். சரியா? ஆல்மோஸ்ட் நீங்க அவங்க எதிர்பார்க்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் நீங்க சொல்லிட்டீங்க என்று சொல்லி சொன்னா அங்கன வந்து அவங்க எந்த விதமான கொஸ்டின்ஸும் கேட்க மாட்டாங்க. ஓகேயா? ஸோ மற்றது அந்த சரியான அந்த டைம்குள்ள சரியான ப்ரொனவுன்ஸோட பெர்ஃபெக்டா கிளியரா அந்த விஷயங்களை சொல்லுங்க. ஸோ இந்த பாருங்க இந்த ரிலையபிலிட்டி டெஸ்ட் இதெல்லாம் சாப்டர் 4ல வந்து வர அந்த டேபிள்ஸ்ங்க. ஸோ அந்த டேபிள்ஸ்ல உள்ள விஷயங்களை வந்து நாங்க இங்க போட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டு போகத்தான் இருக்கு. ஓகே. ஸோ நீங்க அந்த டேபிள்ங்க அந்த ஸ்பீச் எல்லாம் கிரியேட் பண்ணக்குள்ள வந்து இந்த நான் போட்டிருக்க விஷயங்களை வந்து ரீட் பண்ணி உங்களுக்கு செஞ்சு கொள்ள முடியும். பாருங்க இப்போ இந்த இனோவா டேபிள்னா இந்த டேபிள் சோர்ஸ் த பி வேல்யூ ஸோ இதுகளை மென்ஷன் பண்ணிட்டு அந்த சொல்ல வேண்டிய விஷயங்களை வந்து அந்த அடுத்த சாப்டர் 5ல பாருங்க அங்க நான் போட்டிருக்க பாயிண்ட்ஸ் இங்க வந்து கொஞ்சம் அதை விரிவா சொல்லிக்கொண்டு போறேன். ஒரு சில நேரம் வந்து இந்த சாப்டர் 5லையும் வந்து ஸ்கிப் பண்ண சொல்லுவாங்க. ஃபைனலா வந்து அந்த சாப்டர் சம்மரி அதாவது 5வதுல கன்க்ளூஷனை மட்டும் கொஞ்சம் சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இவ்வளவு தான் ஓவராலா வந்து உங்களோட ப்ரெசன்டேஷன் செய்யற மெத்தடும். ஓகே. ஸோ ரிசர்ச்சை வந்து நல்லபடியா செஞ்சு கொள்ளுங்க. ஏதாவது டவுட் இருந்தா எனி டைம் கேளுங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணி விடுறேன். ஓகே. தேங்க்யூ.